ஒபீடியன்ட் டிவோட்டி, அத பகவானுக்கு நாம கன்வே பண்றோம். இது ரெண்டாவது. மூன்றாவதான விஷயம் என்னன்னா, இது நமக்கே ஒரு பாதுகாப்பு. தப்பான இடங்கள் அங்க இங்க நாம போனோம்னா இந்த அடையாளங்களே நம்மள தடுத்துரும். என்னடா இதெல்லாம் பண்ணி நீங்க போறியே அப்படின்னு அது தடையா இருக்கும். மத்தவாளும் கூட கேட்பா, என்னப்பா இது இப்படி எல்லாம் நல்ல வைதிக வேஷத்துல இருக்க, இதோட நீங்க போலாமான்னு அவ கேட்பா. அது நமக்கு பாதுகாப்பு. நாலாவதாக இவை நம் பக்தியை வளர்க்கும். நெத்திக்கிட்டுக்கும் போது பெருமாள் திருவடியே நம் தலைக்கு மேல் சுமக்கிறோங்கிற அந்த எண்ணம் வரும். அப்போ when God places his own feet on our head, அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நினைக்கும் போதே நமக்கு பக்திங்கிறது வளர்றது. அஞ்சாவதா ஒண்ணு சுவாரஸ்யமா பார்த்தோம். அது நமக்கான அடையாளம் இல்ல, பெருமாளுக்கான அடையாளம். அவர் கோவிலுக்கு திருமண் காப்பு, சங்கு சக்கரம், அந்த அடையாளங்கள்லாம் கோவில் கோபுரத்துக்கு பண்றா, சுவருக்கு பண்றா, தூணுக்கு பண்றா. அதெல்லாம் எப்படி பெருமாளோட சொத்தோ, இந்த உடம்பு மட்டும் யாருது? அவரோட சொத்து தானே. அவர் சொத்துக்கு என்னென்ன அலங்காரம் வேணுமோ அதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு திருக்காவேரின்னு ஒரு சொம்பு பயன்படுத்துறோம், கண்டெய்னர். அதுல கூட திருமண் காப்பு சங்கு சக்கரம் போடுறோம். ஏன்னா இது பெருமாளுக்கு உரியதுன்னு காட்டுறதுக்காக. அப்ப இது மட்டும் யாருக்கு உரியது? அவனுக்கு உரியது. அப்ப இதுலயும் அவனுடைய அடையாளங்கள் இருக்கணும். இந்த 5 பாயிண்ட் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த சிக்ஸ்த் கொஸ்டின். ஏற்கனவே 5 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்ப ஆறாவது கேள்வி என்னன்னா, ஹவு கேன் ஐ ரியலைஸ் ஹிஸ் கிரேஸ்? இப்போ இதுவரை 5 கேள்விகள் சொன்னோம். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டியது எல்லாருக்கும் முக்கியம். அப்பதான் பெரிய ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும். 2, கடவுள் நிச்சயமா இருக்கார். இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். சோ அவர் நிச்சயமா இருக்கார். 3, நம்ம கண்ணால பார்க்கலன்னு நினைக்க வேண்டாம். சாஸ்திரப்படி போனோம்னா நிச்சயம் இறை அனுபவம்ங்கிறது நமக்கு கிட்டும். 4, அவனை நாராயணன்னு தான் வழிபடுறோம். ஏன்னா சாஸ்திரங்கள் இப்படி சொல்லிடுத்து. அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுமா? ஆமா, நாம அவனுக்கு சரீரம், அவன் நமக்கு ஆத்மா, உடம்பு ஆத்மாவுக்கு தான் உழைக்கணும். எல்லாம் சரி. ஆனா அந்த கடவுள் எனக்கு ஏதாவது உபகாரம் உதவி பண்ணா தானே நான் அவருக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். எனக்கு அவர் ஏதாவது கருணை காட்டுவாரா? ஹவு கேன் ஐ ரியலைஸ் ஹிஸ் கிரேஸ்? இன் அதர் வேர்ட்ஸ், வாட் இஸ் த பேலன்ஸ் பிட்வீன் ஹிஸ் கிரேஸ் அண்ட் மை எஃபர்ட்ஸ்? இப்ப நான் சில முயற்சிகள் எடுக்கிறேன், சிலது கடவுளுடைய அனுகிரகம்னு எதிர்பார்க்கிறேன். இதுல ஏதாவது ப்ரொபோர்ஷன் உண்டா? என் முயற்சி எவ்வளவு, கடவுளுடைய அருள் எவ்வளவு, நம்முடைய எஃபர்ட், காட்ஸ் கிரேஸ், ரெண்டுக்கும் என்ன பேலன்ஸ்? இதுதான் சிக்ஸ்த் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பொதுவா ஒரு லௌகிகமான விஷயம், உலகியல் பிரார்த்தனை நாம பகவான்கிட்ட பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும், உங்களுடைய அந்த பார்லன்ஸ்லயே சொல்றேன். நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும். இதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன்னா 50% உங்களுடைய எஃபர்ட், 50% பகவானுடைய அனுகிரகம். அங்க நான் எந்த எஃபர்ட்டுமே எடுக்க மாட்டேன், பகவானுடைய அனுகிரகம் மட்டும் ஒர்க் ஆகணும்னு நினைச்சா அங்க ஒர்க் ஆகாது. இன் ஆல் வேர்ல்ட்லி பர்சியூட்ஸ் 50% அவர் எஃபர்ட்ஸ், 50% காட்ஸ் கிரேஸ். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லட்டுமா? காயத்ரி ஜப ஹோமம்னு பண்ணுவா. காயத்ரி ஜப ஹோமம்ல என்ன பண்ணுவான்னா, முதல்ல ஹோமத்துல அக்னி வளர்த்துருவா. சமித்துன்னு உடன் ஸ்டிக்ஸ் இருக்கும். சமித்து கேள்விப்பட்டிருக்கா? சமித்துன்னு சொல்லி சின்ன சின்ன குச்சியா, மரக்குச்சியா இருக்கும். அந்த சமித்து என்ன பண்ணுவா, 1008 சமித்து, 1008 சமித்து வச்சு ஒவ்வொன்னா அக்னியில போடுவா. ஒவ்வொரு சமித்தையும் அக்னியில போடும்போது ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லணும். மொத்தம் எவ்வளவு சமித்து இருக்கு? 1008 சமித்ஸ் இருக்கு. ஒரு சமித்துக்கு ஒரு காயத்ரி, ரெண்டாவது சமித்துக்கு ரெண்டாவது காயத்ரி, மூணாவது சமித்துக்கு மூணாவது முறை காயத்ரி. இப்படி 1008 காயத்ரி மந்திரம் சொல்லணும். 1008 சமித்த அக்னியில போடணும். இதுக்கு பலன் எப்படின்னா, சமிதை பாதி சாவித்திரி பாதின்னா இதான் ஃபார்முலாவும். சமிதை பாதி சாவித்திரி பாதி. சமித்த எடுத்து அக்னியில போட்டோமே அதுக்கு 50% பலனா. காயத்ரி மந்திரம் நாக்கால சொன்னோமே அதுக்கு 50% பலனா. ஆனா சில பேர் ரொம்ப அவசரக்காரா இருக்கா, அவளுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். அவ என்ன பண்ணிடுவா, ஒரு சமித்துக்கு ஒரு காயத்ரி சொல்லணும். இவ ஒரு காயத்ரி சொல்லும் போதே 4 சமித்து 5 சமித்த கிடுகிடுன்னு போட்டுருவா. இவர் காயத்ரி மந்திரத்தை கிடுகிடுன்னு சொல்லிட்டு இருப்பார். அதை விட வேகமா ஒரு 4 சமித்து 5 சமித்து தூக்கி அக்னியில போட்டுருவார். கடைசியில பார்த்தா 1008 சமித்தையும் அக்னியில போட்டுட்டேன்னு இருப்பார். ஆனா எவ்வளவு காயத்ரி சொன்னார்னு பார்த்தா 200 காயத்ரி தான் சொல்லியிருப்பார். ஏன்னா ஒவ்வொரு காயத்ரி சொல்றதுக்குள்ளேயும் இவர் 5 சமித்த தூக்கி அக்னியில போட்டார். அப்ப அதுக்கு பலன் எவ்வளவு கிடைக்கும்னா, 1000 சமித்த போட்டதுனால முழு பலன் கிடைக்காது. நீ சொன்னது 200 காயத்ரி, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா தான் பலன் கிடைக்குமா. இப்ப இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னா, அந்த சமித்த அக்னியில போட்டோம் பாருங்க, அதுதான் பகவானுடைய அருள் கிரேஸ். காயத்ரி மந்திரம் நாம சொன்னோம் பாருங்க, அதுதான் நம்ம எஃபர்ட்ஸ். இப்போ 1000 சமித்த அக்னியில போட்டேன், காட்ஸ் கிரேஸ் இருக்கு, அதனாலயே என் காரியம் ஆயிடுமான்னு எதிர்பார்த்தா நீ எவ்வளவு காயத்ரி சொன்னேன்னு ஒரு கேள்வி வரும். நான் 200 தான் சொன்னேன். அப்ப என் எஃபர்ட்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் அதுல லேக்கிங் பிஹைண்டா இருக்கேன்னா
அப்ப கிடைக்க வேண்டிய பலனும் குறையுமா இல்லையா? இப்ப இந்த எக்ஸாம்பிள் புரியுறதா? 1008 சமித்த போடுறேன்னா நான் சொல்றதும் 1008 காயத்ரி ஒழுங்கா சொல்லியிருந்தேன்னா எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கும். 1008 சமித்த தூக்கி அக்னியில போட்டேன். ஆனா காயத்ரி வெறும் 200 தான் சொன்னேன், 250 தான் சொன்னேன்னா எவ்வளவு குறைச்சு சொன்னோமோ பலனும் இவ்வளவு குறைச்சுதான் கிடைக்கும். அது போல அந்த சமித்த அக்னியில போட்டது பகவான்கிட்ட செய்யற பிரேயர், அவருடைய கிரேஸ். அதை அவர் கொடுத்துடுறார். நீ என்னப்பா எஃபர்ட் போட்டேன்னா 200 காயத்ரி தான் அறகுறையா தான் பண்ணேன்னா அப்ப அது அறகுறையா தான் நடக்கும். அப்போ உலகத்துல எந்த ஒரு விஷயம்னாலும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அது நிச்சயம் நமக்கு உதவும். அத்தோட நம்ம எஃபர்ட்ஸும் எடுக்கணும். இப்ப எக்ஸாமுக்கு போறேடா அயக்ரீவர்கிட்ட அவசியம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை வேண்டிட்டு தான் போகணும். அதே சமயம் நாமும் படிக்கணும். நாம படிக்கிறதுல குறை வச்சுட்டு இல்ல இல்ல நான் இந்த 2 சாப்டர் படிக்கல, இதுல இருந்து கொஸ்டினே வராதபடி நீ பாத்துக்கோன்னு நாம அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்க கூடாது. அவர் நமக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா நியாயம். நாம அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் பாரு, 2 சாப்டர் நான் படிக்கல, அதுல இருந்து கொஸ்டின் வராம நீ பாத்துக்கணும்னு சொன்னா 2 சாப்டர் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கலையோ அவ்வளவுக்கு எவ்வளவு மார்க் குறையத்தான் குறையும். சோ இது மெட்டீரியல் பர்சூட்ஸ்ல. ஆனா ஸ்பிரிச்சுவலா வருவோம். இப்ப மோட்சம், நம்ம எல்லாம் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறோம், வைகுண்டம் போகணும், பிறவி முடிவுல எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும். அதுல இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுமானா நோ. அங்க நம்ம எஃபர்ட் ஜீரோ, பகவானுடைய அனுகிரகம் 100%. வேர்ல்ட்லி மெட்டீரியல் பர்சியூட்ஸ்ல நீ ஒரு கை நான் ஒரு கை, நீ பாதி நான் பாதி, 50-50 ஃபார்முலா. ஆனா ஸ்பிரிச்சுவலா மோட்சம் போகணும், வைகுண்டம் போகணும்னா அங்க நம்முடைய ரோல் ஜீரோ. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா சரணாகதி, எம்பெருமானே மோட்சம் கொடு, அவர் திருவடியில விழ வேண்டிதான். விழுந்துட்டோம்னா ஒரு லிப்ட்ல ஏறி உட்காந்தோம்னா லிப்டே எப்படி நம்மள மேல கொண்டு போய் எந்த ஃப்ளோரும் அங்க சேர்த்துருமோ அது போல சரணாகதிக்கு லிப்ட். அவரே நேரா நம்மள வைகுண்டத்துல சேர்த்துருவார். ஞாபகம் வச்சுக்க ஒரு கதை சொல்றேன். ஒரு பையன் அப்பா அம்மாட்ட சொன்னானா எனக்கு ஒரு புது மொபைல் போன் வேணும்னா. அப்பா அம்மா சொன்னா புது மொபைல் போன்னா அடுத்து எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி காட்டு, அப்பதான் மொபைல் போன் வாங்கி கொடுப்பேன்னா. அதே பையன் அப்பா அம்மாட்ட பசிக்கிறது சாப்பிடணும்னா அப்ப என்ன சொல்லுவார்? இவர் அடுத்த எக்ஸாம்ல 90 மார்க் வாங்கினாதான் சாப்பாடு போடுவேன் அப்படி சொல்லுவாளா? பசிக்கிறதுன்னு சொன்னா சாப்பாடு உடனே போட்டுருவா இல்லையா? அப்போ நீ செல்போன் ஒண்ணு ஆசைப்பட்டா அதுக்கு ஒண்ணு அச்சீவ் பண்ணி தான் வாங்கணும். அது போல உலகியல் விஷயம்னு நாம பகவான்கிட்ட கேட்டா நாமும் எஃபர்ட்ஸ் போடணும், அவர் கிரேஸும் வரணும், அப்பதான் அது நடக்கும். ஆனா ஒரு பையன் பசிக்கிறதுன்னு அப்பா அம்மாட்ட கேட்டா அதுக்கு பையன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சாப்பாடு வேணும்னு ஆசைப்பட்டு பசியோட கேட்டுட்டாலே போறோம், கொடுத்துடுவா. அது போல மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம் கொடுன்னு கேட்டாலே கொடுத்துருவா. இப்ப எக்ஸாம்பிள் புரியுறதா? சாப்பாடுங்கிறது கேட்டாலே கொடுத்துருவா. எந்த வீட்லயாவது பெற்றோர்கள் இல்ல இல்ல நீ ஒரு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதெல்லாம் பண்ணிட்டு வா அப்புறம் தான் சாப்பாடு கொடுப்பேன், மாடிப்படி 4 தடவை ஏறிட்டு வா அப்பதான் சாப்பாடு கொடுப்பேன், எக்ஸாம்ல என்ன படிக்கணும் அப்பதான் சாப்பாடு, அதெல்லாம் சொல்ல மாட்டா. படிச்சியோ படிக்கலையோ பசிக்கிறதுன்னு சொல்லிட்டா சாப்பாடு போட்டுருவா. அது போல மோட்சம் வேணும்னு கேட்டுட்டா அது கொடுத்துருவார். அதனால ஸ்பிரிச்சுவல்ல நம்ம எஃபர்ட் எவ்வளவு? ஜீரோ. அவர் கிரேஸ் எவ்வளவு? 100. ஆனா மெட்டீரியல் பர்சியூட், இப்ப அப்பாட்ட செல்போன் வேணும்னு கேட்டா நான் வாங்கி தரேன், அவர் தான் காசு போட்டு வாங்கி தர போறார். ஆனா நானும் ஒரு எஃபர்ட் எடுக்கணும்னு நினைப்பார், நானும் நல்லா படிக்கணும்னு நினைப்பார். அது போல லௌகிகத்துல நீங்க எது பெருமாள்கிட்ட கேட்டாலும் நான் பாதி நீ பாதி. வைகுண்டம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டா ஃபுல்லா அதை அவரே பார்த்துப்பார். இந்த ரகசியத்தை மனதில் கொள்ளுங்கள். அதனால ஒருவேளை ஏதாவது நம்ம லௌகிக விஷயம் பெருமாள்கிட்ட வேண்டுறோம், அது நமக்கு நடக்கலைன்னா உடனே டவுன் ஆகக்கூடாது. நம்ம எஃபர்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, சில சமயம் பகவான் ஒரு விஷயம் நம்ம கொடுக்கலைனாலும் அதை விட பெருசா வேற ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம் உண்டு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்த காலம். ஒரு சோழ மன்னனால ராமானுஜருக்கு ரொம்ப உபதிரவம் வந்து ராமானுஜரால் ஸ்ரீரங்கத்திலேயே வாழ முடியாத நிலை ஏற்பட்டுடுது. அவர் ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு கர்நாடகா மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு சொல்லுவோம், அந்த ஊர்ல போய் எழுந்தருள்கிறார். ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். என்னடா இது, ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம், பெருமாள் இப்படி ஸ்ரீரங்கத்துல இல்லாதபடி இப்படி நாம் பிரிந்து போகும்படி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டாரேன்னு வருந்தினாராம். ஆனா திருநாராயணபுரம் போனப்புறம் தான் ராமானுஜருக்கு தெரிஞ்சது பெருமாள் வேற பிளான் போட்டிருக்காரு. அது என்ன பிளான் அப்படின்னா, அந்த திருநாராயணபுரத்துல செல்வ பிள்ளைன்னு ஒரு பெருமாள், அந்த மூலமூர்த்தி மண்ணுக்கடியில புதைஞ்சிருந்தார். உற்சவரை ஒரு சுல்தான் ராஜா உற்சவர் திருமேனியே கொண்டு போயிட்டான். ராமானுஜர் அதை பத்தி தெரிஞ்சுண்டு அந்த மூலவர் திருமேனியை மீட்டு அந்த ராஜாவின் அரண்மனைக்கே போய் செல்வப்பிள்ளாய் வாராய்னு கூப்பிட்டு அந்த பெருமாள் ராமானுஜர் மடியிலேயே அமர உற்சவரையும் மீட்டுண்டு மீண்டும் பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு கர்நாடகால மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு ஒரு திவ்ய தேசமே உருவாயிருக்குன்னா ராமானுஜர் அங்க போனதுதான் காரணம். இப்ப ராமானுஜர் உணர்ந்தாராம், ஓஹோ அப்ப பெருமாள் திருவுள்ள என்னன்னா நம் மூலமாக திருநாராயணபுரம் மேல்கோட்டைன்னு ஒரு க்ஷேத்திரம், அங்க பெருமாள் சன்னதி உருவாகணும்னு நினைச்சிருக்கார்.
அதுக்காக ஸ்ரீரங்கத்துல இருந்து அனுப்பியிருக்கார். மேலோட்டமா பார்த்தா நாம என்ன சொல்லுவோம், என்னப்பா இது பெருமாள், அவருக்கு கருணையும் இல்ல கண்ணும் இல்ல, ராமானுஜரையே ஸ்ரீரங்கத்துல இருந்து விரட்டிட்டாரேன்னு நாம நினைப்போம். இல்ல, இவர் மூலமாக திருநாராயணபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் உருவாகணும்னு அவர் ஒரு பிளான் வச்சிருக்கார். அந்த பிளான் படி பகவான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். அதனால அவருடைய பிளான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். நம் புத்திக்கு புரியலைங்கிறதுக்காக அவர் பிளான நாம தப்புன்னு சொல்லிடவே கூடாது. அவருடைய பிளான் எப்போதுமே நமக்கு நல்லதா தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்தாலும் அது பகவான் நமக்கு ஒரு பாடத்துக்காக கொடுத்திருக்கான். அல்லது பின்னாடி இன்னும் பெருசா ஒரு நல்லது செய்வதற்காக இப்ப தற்காலிகமா இந்த தோல்வின்னு நாம புரிஞ்சுக்கிடவே ஒழிய, அதை விட்டுட்டு இல்ல இல்ல பகவானுக்கு கருணை இல்ல என்னை கஷ்டப்படுத்திட்டார் அப்படின்னு தயவு செய்து எப்போதுமே நினைக்காதீர்கள். பின்னாடி பெருசா நல்லது செய்ய போறாருங்கிற அர்த்தத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால லௌகிகத்துல எது வந்தாலும் எப்படி எடுத்துக்கணும், நம்மளோடது 50, அவரோடது 50. ஆன்மீகத்துல மோட்சம் போகணும்னா 100% அவருடைய கிரேஸ். ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன், உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. ரொம்ப குட்டி ஸ்டோரி தான், ஏன்னா நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். என்ன ஸ்டோரினா, நாரதர் பர்வதர்னு ரெண்டு பேர். நாரத முனிவர் எல்லாருக்கும் தெரியும். இந்த நாரதருடைய கசின் ஒருத்தர் இருந்தார். நாரதருடைய கசின்க்கு பர்வதர்னு பேரு. ரெண்டு பேரும் அம்பரீஷன் ஒரு ராஜா இருந்தான். அம்பரீஷ ராஜாவோட பொண்ணுக்கு ஸ்ரீமதினு பேரு. அந்த அம்பரீஷன் பொண்ணு ஸ்ரீமதியை ரெண்டு பேரும் விரும்புறா. அம்பரீஷன் சொன்னா, நீ ஒரு சுயம்வரம் நடத்துவோம் பொண்ணுக்கு. சுயம்வரம்ங்கிறது அந்த பெண்ணே தன்னுடைய கணவன் யாருன்னு செலக்ட் பண்ணுவா. எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறவாள்ல செலக்ட் பண்ணுவா. நாங்க ரெண்டு பேரும் தான் வருவோம் சுயம்வரத்துக்கு. நாரதர் பர்வதர். அம்பரீஷா சுயம்வரம் நடத்து, உன் பொண்ணு ஸ்ரீமதி எங்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கட்டும். அம்பரீஷனும் சரின்ட்டான். ஆனா இந்த ஸ்ரீமதிங்கிற அந்த பெண்ணு இருக்காளே, அவ பாக்குறா, என்னடா இது வயசான முனிவர்கள் நம்மள வந்து கல்யாணம் பண்ணிப்பேங்கிறாளேன்னு ஒவ்வொரு பக்கம் திண்டாடுறா. அதுக்குள்ள இந்த நாரதர் என்ன பண்ணாரா, நேரா பார்க்கடலுக்கு போனார். பெருமாள்கிட்ட போய் சொன்னார், நான் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் கசின் பர்வதர் அவரும் வந்து போட்டி போடுறார். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும்னு கேட்டார் நாரதர். என்னன்னு கேட்டார் பெருமாள். நாரதர் சொன்னாரா, நான் ஏற்கனவே அழகாதான் இருக்கேன், என்ன நீ ஒண்ணும் புதுசா அழகாக்க வேண்டாம். இந்த பர்வதர் தேவையில்லாம இடைஞ்சல் பண்றாரு இல்லையா, நாளைக்கு சுயம்வரம் நடக்கும் போது அந்த கல்யாண பொண்ணு ஸ்ரீமதி கண்ணுக்கு மட்டும் பர்வதருடைய முகம் குரங்கு போல தெரியணும்னு. நாளைக்கு அவ அப்படி கையில மாலையோட வருவா, பர்வதர் முகத்தை பார்த்தா குரங்கு போல தெரியணும், அதுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுந்தார். ஓகேன்ட்டார் பெருமாள். கொஞ்ச நேரம் கழிச்சு நாரதர் போயிட்டார். பர்வதர் வந்தார் பார்க்கடலுக்கு. என்னன்னு கேட்டார் பெருமாள். பர்வதர் சொன்னார், நான் அம்பரீஷன் பொண்ணு ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கசின் நாரதர் தேவையில்லாம ஒருத்த இடைஞ்சல் பண்றார். நான் அழகா தான் இருக்கேன், என்ன ஒண்ணும் நீ அழகாக்க வேண்டாம். ஒரே ஒரு உதவி, நாளைக்கு அந்த பொண்ணு கையில மாலையோட வருவா பாரு, அந்த சுயம்பர நேரத்துல பொண்ணு கண்ணுக்கு மட்டும் நாரதர் முகம் கரடி மாதிரி தெரியணும், அவனை கரடி ஆக்கிடுங்க. ஓகேன்ட்டார் பெருமாள். அடுத்த நாள் காலை சுயம்பரம். ஸ்ரீமதி கையில மாலை எடுத்துட்டு இருக்கா, வரா. நாரதர் பர்வதர் உட்காந்துருக்கான்னு நினைச்சுன்னு பாக்குறா. ஐயோ கரடி, ஐயோ குரங்கு அப்படின்னு மயங்கி விழுந்துட்டா. என்னடா இது சுயம்பரம், ரெண்டு மாப்பிள்ளை வந்திருப்பான்னு சொன்னா ஒரு கரடியும் குரங்கும் உட்காந்துருக்கேன்னு மயங்கியே விழுந்துட்டாவோ. அப்புறம் அவளை எல்லாம் தண்ணீர் தெளிச்சு எல்லாம் எழுப்பினாலும், ஐயோ அதே கரடி அதே குரங்குன்னா. இப்போ கரடி எப்படி வந்ததுன்னு நாரதர் யோசிக்கிறார், குரங்கு எப்படி வந்ததுன்னு பர்வதர் யோசிக்கிறார். ஏன்னா நாரதர் பெருமாள்கிட்ட அவனை குரங்காக்குன்னார். இவ கரடிங்கிறாளே, யார் அந்த கரடி, இவர்தான் அந்த கரடி யோசிக்கிறார், யார் அந்த கரடி. பர்வதர் யோசிக்கிறார், யார் அந்த குரங்கு, குரங்குன்னு சொன்னாலே இப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு அந்த பெண் பார்த்தாலாம், இந்த நாரதர் பர்வதர் கரடி குரங்குக்கு நடுவுல ஒரு அழகான இளைஞன் தெரிஞ்சான். அவன் கழுத்துல போய் மாலையை போட்டா, அந்த இளைஞனும் காணா போயிட்டான், அந்த பொண்ணும் காணா போயிட்டான். என்னடா இது மாயமா இருக்கு. நாரதர் பர்வதரும் பார்த்தா, இந்த பெருமாள் தான் நம்மளை ஏமாத்திட்டாருட்டு ரெண்டு பேரும் நேரா பார்க்கடலுக்கு போனா. என்ன நாராயணா எங்களை ஏமாத்திட்ட. நாரதர் சொன்னார், நீ ஸ்ரீமதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியோ இல்லையோ. பர்வதர் சொன்னார், இல்ல இல்ல எனக்கு ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியோ இல்லையோன்னார். பெருமாள் சொன்னார், நான் எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, நீ என்ன கேட்டியோ அதைத்தான் கொடுத்தேன். நாரதர் என்ன கேட்டார், அவரை குரங்காக்க சொன்னார், ஆக்கிட்டேன். பர்வதர் என்ன கேட்டார், கரடி ஆக்க சொன்னார், ஆக்கிட்டேன். நீ என்ன கேட்டியோ அதை செஞ்சுட்டேன். அவ பார்த்தா, சரி அப்ப அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிட்டான்னா, நான் தான் பெருமாள். ஓ எங்களுக்கு நடுவுல நீதான் வந்து கல்யாணம் பண்ணியா, நீ ஏன் வந்தேன்னு கேட்டா. அப்ப பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா, நாரதா, என்னைக்குமே நெகட்டிவா பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இன்னொருத்தன் அழியணும்னு நினைக்க கூடாது. எனக்கு நல்லது கொடுன்னு கேட்கலாம், எல்லாரையும் நல்லா வச்சுக்கோன்னு கேட்கலாம். ஆனா அவனை கரடியாக்கு, இவனை குரங்காக்கு, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அந்த ஸ்ரீமதிங்கிற ஒரு சின்ன பொண்ணு, ஆனா கெட்டிக்காரி. அவ பெருமாள்கிட்ட என்ன வேணும்னா தெரியுமா, ரெண்டு வயசானவா வந்து திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் சுயம்பரம் நடத்துங்கிறா. பகவானே எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, எனக்கு எது நன்மையோ அத நீயே ஆராய்ந்து அருள்னாலாம். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாயின்னு திருப்பாவேல் ஆண்டாள் சொன்னா பாருங்க. எனக்கு எது நல்லதோ நீயே ஆராய்ந்து கொடுனாலாம்.
பெருமாள் சொன்னார் அவளுக்கு மிகச்சிறந்த நல்லது, நாரதரோ பர்வதரோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, நானே கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பண்ணிட்டேன். அப்போ பெஸ்ட் பிரேயர் என்னன்னா, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதுப்பா, எனக்கு எது மிகச்சிறந்த நன்மையோ அதை நீயே கொடுன்னு அவர் கையில சாவியை கொடுத்துருக்கோ, அவர் மிகச்சிறந்த நன்மையை கொடுப்பார். இப்போ ஓகேயா? அதனால கடவுளுடைய கிரேஸ், கருணைங்கிறது நமக்கு எப்போதுமே இருந்துன்னு இருக்கு. நாம என்ன பண்ணணும்னா, நாம எத்தையோ ஒண்ணு வச்சுட்டு இதை எனக்கு குடுன்னு கேட்டுட்டு அப்புறம் அவர் கொடுக்கலன்னு கோச்சுக்கிறத விட, எனக்கு எது மிகச்சிறந்த நன்மைன்னு உனக்கு தெரியும், நீ பார்த்து குடுன்னு கேளுங்க, பெருசா கொடுத்துருவார். ஆச்சா? இப்போ ஃபைனல் பாயிண்ட், ஏழாவது. இப்போ இவ்வளவு உயர்ந்த கடவுளா இருக்காரு, அவர் ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது இல்லையா? இன்க்ளூசிவா இருக்கணும். நான் ஒரு சாராருக்கு மட்டும்தான், நான் செக்டேரியன், இவாளுக்கு மட்டும்தான் அவளுக்கு இல்லை, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம பகவான் எப்படி? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த மேல் ஃபீமேல் டிவைடு ஒண்ணு இருக்கோ, ஆண்களுக்குன்னா ஒண்ணு, பெண்களுக்குன்னா வேற மாதிரி. ஆண்கள்னா காயத்ரி மந்திரம் சொல்லலாம், ஆண்கள்னா பெருமாளுக்கு திருமஞ்சனத்தோடு திருவாராதனம் பண்ணுகிறார்கள், ஆண்கள் வேதம் சொல்றா. ஆனா பெண்களுக்கு பார்த்தால் வேதம் சொல்லுவதில் அதிகாரம் இல்லை. திருவாராதனம்னு பண்ணாலும் கூட பெருமாளை தொட்டு திருமஞ்சனம் பெண்கள் பண்ற வழக்கம் இல்லை. பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்கலாம், மற்ற உபச்சாரங்கள் பண்ணலாம். ஆனா தொட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் திருவாராதனத்திலையும் பெண்கள் பண்றது இல்ல. தளிகை இதெல்லாம் அவ சமர்ப்பிச்சு கொண்டு வந்து பெருமாளுக்கு அதெல்லாம் அவ பண்ணிடுறா, பூ தொடுத்து கொடுக்கறா, இதெல்லாம் பண்றா. அப்போ ஏன் இந்த வேறுபாடு? வேதம் சொல்வதில் பெண்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறோம், காயத்ரி மந்திரத்துல அதிகாரம் இல்லைங்கிறோம். ஏன் இப்படி டிவைட் பண்ணணும்? அது ஒரு டிஸ்கிரிமினேஷனா இருக்கே. கடவுள் இப்படி வேறுபாடு பாப்பாரான்னு கேக்குறான். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுல எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, டிஃபரன்சியேஷன் மட்டும் தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன், தேர் இஸ் ஒன்லி டிஃபரன்சியேஷன். ஏன் அந்த டிஃபரன்ஸ்னா, பயாலாஜிக்கலா பிசியலாஜிக்கலா நீங்க சொல்லுங்க, ஆணும் பெண்ணும் ஒன்னா, ஆணும் பெண்ணும் சமமா இருக்கலாம், தே ஷுட் பி ஈக்குவல், தே ஆர் ஈக்குவல், பட் ஆர் தே ஒன் அண்ட் த சேம்? ஒரு மேனோட பாடி பிசியாலஜிங்கிறது வேற, ஒரு உமனோட பாடி பிசியாலஜிங்கிறது வேற. இங்க உள்ள பயாலாஜிக்கல் சேஞ்சஸ் வேற, அங்க உள்ள பயாலாஜிக்கல் சேஞ்சஸ் வேற. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒன்னா எல்லாம் வைக்க முடியாது, சரிசமமா தானே வைக்க முடியும். அதனால அவாவாளுடைய அந்த பாடி கண்டிஷன், பிசியாலஜி, பயாலஜி இத கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயத்துல இருந்து பெண்களை தள்ளி வைக்கல, அவளுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கா. சிலது என்ன சொல்லுவோம்னா, சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸம்ஷன் போம். நாட் தட் அவ வந்து தாழ்ந்தவா, அவளை ஒதுக்கி வைக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. அவ சீனியர் சிட்டிசன், சோ நீ இதுல இருந்து எக்ஸம்ட். அது போல எக்ஸம்ஷன். இன்னொன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிறா, இப்போ ஆண்களுக்கு வேதம் படிக்க ரைட் கொடுத்தாச்சு, பெண்களுக்கு ரைட் கொடுக்கல. அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஆண்களுக்கு அது பிரிவிலேஜ் கிடையாது, ஆணுக்கு அது டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட். அதாவது ஒரு அந்தணர் குடும்பத்தில் பிறந்த ஆணாக இருக்கான்னா, அவன் வேதத்தை படித்து அதை பாதுகாக்க வேண்டியது அவனுக்கு மஸ்ட், கட்டாயம்னு அவன் பேர்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கப்பட்டிருக்கு. லேடிஸ்க்கு அது வேண்டாமா, ஏற்கனவே பல வேலைகள் செய்வதாலே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவ மேல திணிக்க வேண்டாம்னு, நீங்கள் வேதங்கள் படிச்சுதான் ஆகணும் தேவையில்லை, நீங்கள் ஆழ்வார் பாசுரங்கள், இதிகாச புராணங்கள் இதன் மூலம் வேதத்தின் கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் ஆண்களுக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுத்திருக்கு, அவன் வேதம் படிக்கணுங்கிறது. அப்போ இது எதையுமே நம்ம டிஸ்கிரிமினேஷன் பார்க்க கூடாது, டிஃபரன்சியேஷன் பார்க்கணும். இப்ப அப்படி பார்த்தா அடியன் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரிஞ்ச எல்லாருமே பதில் சொல்லுவா, பெருமாள் உயர்ந்தவரா தாயார் உயர்ந்தவரா அப்படின்னு கேட்டா அத்தனை பேரும் தாயார்னு தான் சொல்லுவோம். ராமனா சீதையானா சீதைன்னு தான் சொல்லுவோம். ரங்கமன்னாரா ஆண்டாளான்னு கேட்டா ஆண்டாள்னு தான் சொல்லுவோம். ஏன் நம்ம ஆழ்வார்கள் கோட்டிலேயே யார் ரொம்ப வசத்தின்னு கேட்டா, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. நம்ம ஆண்டாள் நாச்சியார தானே வசதிங்கிறோம். அதை விடுங்க, அம்மா வசதியா அப்பா வசதியா? சாஸ்திரம் சொல்றது ஏபியோ மாதா கரியசி. அப்பாவா அம்மாவானா, அம்மா தான் தி கிரேட், அம்மாவுக்கு அப்புறம் தான் அப்பா. ஆழ்வார்கள்ல யார் கிரேட்? ஆண்டாள் நாச்சியார். பெருமாளா தாயாரா? தாயார். அதுவும் இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். பெண்கள் என்ன பண்றான்னா, தங்கள் பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸா ஹஸ்பண்ட் பேரை போட்டுக்கிறார். கமலா காமேஷ், விமலா ராஜேஷ் அந்த மாதிரி போட்டுட்டானா அவங்க பேர் கமலா, ஹஸ்பண்ட் பேர் காமேஷ் அர்த்தம். ஹஸ்பண்ட் பேரை பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸா லேடிஸ் போட்டுக்கிறா. பெருமாள் என்ன தெரியுமா பண்ணார்? பெரிய புரட்சி. மனைவி பேரை பேருக்கு முன்னாடி பிரிபிக்ஸா போட்டு விட்டார், லக்ஷ்மி நாராயணன். உலகத்துல லக்ஷ்மி நாராயணன்னா லக்ஷ்மி ஒய்ஃப் ஆஃப் நாராயணன் அர்த்தம். சம்பிரதாயத்துல லக்ஷ்மி நாராயணன்னா நாராயணன் ஹஸ்பண்ட் ஆஃப் லக்ஷ்மின்னு அர்த்தம். லக்ஷ்மியை முன்னாடி போட்டு லக்ஷ்மி நாராயணன். ராதா கிருஷ்ணன், சீதாராமன், பூவராகன்,
லக்ஷ்மி நரசிம்மன் எங்க வேணாலும் பாருங்க, தாயார முன்னாடி போட்டுட்டு பெருமாள் தன் பேரை பின்னாடி சேர்த்துக்கிறார். அப்போ பிராட்டியால் தான் தனக்கு பெருமைன்னு பெருமாள் சொல்றார். அதனால நாம எங்கேயுமே பெண்களை தாழ்வாக சொல்வதோ, ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்றதோ, அவ மனசை ஹர்ட் பண்றதோ நம்ம சாஸ்திரங்களுக்கோ சாஸ்திரக்காராளுக்கோ நம்ம பெரியவாளுக்கோ என்னைக்குமே அந்த மாதிரி மோட்டிவ் இருந்ததில்லை. அதனால இப்போ ஒரு வீட்டுல ஆண் இல்ல பெண் திருவாராதனை பண்ணலாமான்னா திருமஞ்சனம் தவிர மத்ததெல்லாம் பண்ணலாம்னு வச்சிருக்கா. அவளுடைய உடம்பு பயாலஜிக்கு திருமஞ்சனத்தோட சேர்த்து செய்வதுங்கிறது கஷ்டம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆண்களுக்குன்னு கொடுத்திருக்கா. பெண்கள் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கிறா. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ எம்டி படிச்ச டாக்டர்னு இருப்பா, எம்எஸ் படிச்ச டாக்டர்னு இருப்பா. எம்டி படிச்ச டாக்டர் என்ன பண்ணுவார்? மருந்து மாத்திரை கொடுப்பார், ஊசி போடுவார். எம்எஸ் படிச்ச டாக்டர் சர்ஜரி பண்ணுவார். எம்டி படிச்ச டாக்டர் வந்து உட்காந்து இல்ல இல்ல நான் என்ன தாழ்ந்தவனா போயிட்டேன், அவன் என்ன உயர்ந்தவனா போயிட்டான், என் கையில ஸ்கால்பல் எடுத்து நான் ஏன் ஒரு சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு கேட்டா எம்டி வசதி எம்எஸ் மட்டும்னோ, எம்எஸ் வசதி எம்டி மட்டும்னா யாரோ சொல்லுவாளா? உலகத்துல எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா எம்டி டாக்டரும் வேணும், எம்எஸ் டாக்டரும் வேணும். எல்லாரும் எம்எஸ் ஆவே போயிட்டான்னா அப்புறம் எங்க போனாலும் ஆபரேஷன் கத்தி எடுத்துட்டே ரெடியா இருப்பா. அது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எம்டியா இருந்தா தேவையான பேஷண்ட்டுக்கும் ஆபரேஷன் பண்ண முடியாம போகும். அப்போ சரியான ப்ரொபோர்ஷன்ல எம்டியும் வேணும், அதே மாதிரி ப்ரொபோர்ஷன்ல எம்எஸும் வேணும். மாத்திரை கொடுக்குற டாக்டரும் வேணும், ஆபரேஷன் பண்ற டாக்டரும் வேணும். அது போலதான் ஆண்கள் ஒரு சில காரியங்களை எடுத்து பண்ணணும், பெண்கள் ஒரு சில காரியங்களை எடுத்து பண்ணணும். அதுல சரியான டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தாதான், வேர்டை நோட் பண்ணுங்க, சரியான டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தாதான் எல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த ரோல்ஸ்ங்கிறது ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சுன்னா எல்லாம் குழம்பிடும். அதுக்காக சொல்றமே ஒழிய எங்கேயுமே நாம பெண்களை வந்து இல்லம்மா நீ பெண்ணா பிறந்துட்ட, நீ தாழ்ந்தவள், இந்த காரணத்தினால பெண்ணா பிறந்த, அதனால இதை செய்யாத அப்படி சொல்லவே இல்லை. யூ ஆர் எக்ஸம்டட், அதனால நீ செய்ய வேண்டாம். அது போல ஆண்னா நான் ஆண், நான் ரொம்ப புண்ணியம் பண்ணவன், நான் பெரியவன், அதனால நான் செய்யறேன் இல்ல. ஆணா பிறந்தவனுக்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ செஞ்சுதான் ஆகணும், அதனால அவர் செய்யறார். அதனால அந்த டிஃபரன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒதுக்கி வைக்கல, ஒருத்தருக்கு பிரிவிலேஜ் கொடுத்து மேலையும் வைக்கல, ஒருத்தருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்து அவளை ஃப்ரீயா விட்டுருக்கா, இன்னொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லியிருக்கா. அந்த அளவுல புரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம எவ்வளவு தூரம் இன்க்ளூசிவ்ங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ திருநாராயணபுரம் சொன்னேன் இல்லையா, ராமானுஜர் அங்கதான் பெருமாளை மீண்டும் எழுந்தருள பண்ணார்னு. அந்த பெருமாள் திருவடி வாரத்துல ஒரு நாச்சியார் இருப்பா. அவளுக்கு பிபி நாச்சியார், துலுக்க நாச்சியார்னு பேரு. அவ யாருன்னா டெல்லியை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பாதுஷா ராஜாவோட பொண்ணு. அவ அந்த பெருமாளை விரும்பினாலாம். யார் பெருமாளை விரும்பினாலும் வி ஆர் ஆல் இன்க்ளூசிவ். நீ பெருமாளை காதலிக்கிறியாமா, உன்னையே பெருமாள் திருவடி வாரத்துல ஒரு நாச்சியார பிரதிஷ்டை பண்றேன்னு ராமானுஜர் அந்த பெண்ணை, யாரு, இஸ்லாமிய இளவரசியான அந்த பெண்ணை பிபி நாச்சியார்னு பெருமாள் திருவடியில பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அடுத்த முறை யார் திருநாராயணபுரம் போனாலும் பெருமாள் திருவடியை சேவிச்சு பாருங்க, பிபி நாச்சியார்னு ஒரு தாயார் உட்கார்ந்துருப்பான். அப்போ நமக்கு நாடோ மொழியோ மதமோ இனமோ இது எந்த வேறுபாடும் கிடையாது. இதுதான் ராமானுஜருடைய கொள்கை. மோட்சம் போறதுக்கு என்ன தகுதினா, நீ குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணும் தேவையில்லை. ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் ஒண்ணும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் கிடையாது. இந்த நாட்டுல பிறந்திருக்கணும் தேவை கிடையாது. இந்த மொழி பேசணுங்கிற தேவை கிடையாது. இந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கணும்னு தேவை கிடையாது. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, பகவான அடையணுங்கிற உண்மையான ஆசை, அந்த ஆசையோடு யாரெல்லாம் சரணாகதி பண்றாங்களோ அவ அத்தனை பேரும் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரப்பெருத்தார் பின். அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக. அவன் அந்தணரா இருந்தாலும் சரி, அந்தியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் மோட்சம் போலாம், அதுல சந்தேகமே தேவையில்லை. அதனால வி ஆர் ஆல் இன்க்ளூசிவ். இன்னொன்னு தெரியுமா, ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். திருப்பான் ஆழ்வார்னு ஆழ்வார்கள்ல ஒருவர். அவர் காவேரி கரையில அம்மா மண்டபத்துல நின்று அரங்கனுடைய நாமங்களை பாடுறார். அவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர். இன்றைய கணக்குப்படி சொல்லணும்னா அது பட்டியல் சமூகம், ஷெட்யூல்டு காஸ்ட்ல வரும். அவர் பாணர் குலத்தை சேர்ந்த திருப்பானாழ்வார். அந்தனர் பிராமணரான லோகசாரங்க முனிவர் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு போக வரார். வழியில திருப்பானாழ்வார் அப்படியே அரங்கனுடைய நாமங்களை பாடிட்டே இருக்கார். நகரு நகருன்னா நகர மாட்டேங்கிறா. இந்த லோகசாரங்கர் ஒரு கல் எடுத்து திருப்பானாழ்வார அடிச்சுடுறார். என்னையா அதை நான் போகணுங்கிற வழியில நின்றுட்டே இருக்கு. திருப்பானாழ்வார் நெத்தியில கல்லு போட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவருக்கு சுயநினைவு வந்தது, நகர்ந்து போயிட்டார். இந்த லோகசாரங்கர் அந்தனர் இந்த கல் எடுத்து அடிச்சாரு. ஒரு தீர்த்தம் எடுத்துட்டு நேரா ஸ்ரீரங்கநாதனுடைய சன்னதிக்கு போறார். ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருப்பாரு பெரிய பெருமாள் ரங்கநாதன், அவர் நெத்தியில இருந்து ரத்தம் வருது. பயந்துட்டாராம் லோகசாரங்கர். பெருமாளே உன் நெத்தியில இருந்து ஏன் ரத்தம் வருதுன்னார்.
நீ அடிச்ச அதனாலதான் ரத்தம் வந்தது. ஏன் நான் யாரோ திருப்பாணாழ்வாரை தானே அடிச்சேன்னார். என் பக்தன் அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி எதற்காக அடித்தாய்ன்னு கேட்டார். அப்போ இந்த லோகசாரங்கர் சொன்னாராமா, இந்த 4 வர்ணத்திலயும் அவர் வரமாட்டார். 4 வர்ணத்துக்கு வெளியில பாணர் குலத்துல அவர் இருக்கார். 4 வர்ணத்துக்கு வெளியில இருக்கிறதுனால நடுவுல இருக்காரே, விலகி போகணும்ட்டு அடிச்சுட்டேன். இப்ப பெருமாள் சொன்னாராம், ஆம், அவர் 4 வர்ணத்துக்கு வெளியில தான் இருக்கார். அவரை வைகுண்டத்துல உள்ள ஒரு நித்திய சூரியாக கருதுகிறேன். நீ நித்திய சூரிய 4 வர்ணத்துல எதுல சேர்ப்ப? அவர் 4 வர்ணத்துக்கு வெளியில நித்திய சூரி. நீ அடிச்சதுக்கு பிராயச்சித்தமா அந்த திருப்பாணாழ்வாரை உன் தோள் மீது சுமந்துவார் பெருமாளுடைய கட்டளை. அதன்படி லோகசாரங்கர் போய் திருப்பாணாழ்வார்ட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பாணாழ்வாரை தன் தோள் மீது சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள் அழைத்து வருகிறார். அதற்குத்தான் முனிவாகன போகம்னு பேரு. கோவிலுக்குள்ள திருப்பாணாழ்வார் நுழையிறார். மேல உட்கார்ந்திருக்க திருப்பாணாழ்வார் யாரு? பாணர் குலத்தை சேர்ந்தவர். சுமந்தன் வரவர் யாரு? பூணல் போட்ட அந்தணர். அப்ப பாருங்க, பக்தியோடு யார் இருக்காளோ அவ உயர்ந்தவா மேல இருக்கணும். அந்த அடியார்கள்ட்ட ஒருத்தர் அபச்சாரப்பட்டா அவ கீழே போகணும். இதை விட இன்க்ளூசிவ்னஸ்னு என்ன வேணும்? ஆகையினால இங்க யாரும் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே குலம். பெரியாழ்வார் சொல்லியிருக்கார், தொண்டர் குலம். அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர். தொண்டர் குலம்ங்கிறது ஒரே குலம். அதனால இதுல யார் வந்தாலும் வெல்கம். ஹி மே பிலாங் டு எனி லாங்குவேஜ், எனி ரேஸ், எனி ரிலிஜன், எனி கண்ட்ரி, எனி நேஷனாலிட்டி, வாட் எவர் இட் இஸ். எங்கேருந்து வந்தாலும் நீ பெருமாள்கிட்ட பக்தியோடு வந்தால் வைஷ்ணவம் என்பது அந்த இன்க்ளூசிவான ஒரு கான்செப்ட். அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் எந்த மதத்தை சேர்ந்தவரா வேணாலும் இருக்கலாம். அவருக்கு நாராயணனை பத்தி தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நமக்கு நாராயணனை பத்தி தெரியும் இல்லையா? அவருக்குள்ளேயே நாராயணன் இருக்காங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒருத்தர் நாராயணன் நம்பாதவராவே இருக்கட்டும், ஆனா அவருக்குள்ளேயே நாராயணன் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இரணியன்ட்ட பிரகலாதன் என்ன சொன்னா? உனக்குள்ளேயே நாராயணன் இருக்கான்ப்பா. இரணியன் நம்புறான் நம்பல அப்புறம், பட் அது பிரகலாதனுக்கு தெரியும். அப்ப நாம அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா வி ஷுட் பி இன்க்ளூசிவ். யார் வந்தாலும் நாம இன்க்ளூசிவா தான் இருக்கணும். அப்படித்தான் இருக்கும். அதுதான் இந்த நெறி. இதுதான் 7வது கேள்விக்கான பதில். சோ 7 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிருத்தா உங்களுக்கு? ஒய் ஷுட் வி நோ அபவுட் காட்? அப்பதான் நம்ம பேரின்பத்தை அடைய முடியும். டஸ் காட் ரியலி எக்ஸிஸ்ட்? ஜென்மாத்தியசே யதஹா, இந்த உலகத்தை படைத்தவர் இருக்கார். கண்ணால பார்க்காம எப்படி நம்புறதுன்னா, நீ நம்பு, நிச்சயம் கண்ணால பார்க்கலாம். சாஸ்திர யோனித்வா. 4, ஏன் நாராயணன்னு வழிபடுறோம்? அது வேதத்துல தெளிவா இருக்கு. 5, ஏன் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்? நான் அவருக்கு சரீரம், அவர் எனக்கு ஆத்மா, அதனால கைங்கரியம் பண்ணணும். சரி, நம்ம நம்ம முயற்சிக்கும் அவர் அருளுக்கும் என்ன ப்ரொபோர்ஷன்னா, லௌகிகத்துல 50-50. மோட்சம் போகணும்னா நமக்கு 0, அவருக்கு 100. 100% அவர் கிரேஸ்ல கொடுத்துருவார். இதுல இன்க்ளூசிவா யாரையாவது எக்ஸ்க்ளூட் பண்ணி வெளில தள்ளுறோமா? இல்ல. யார் வந்தாலும் வெல்கம். ஒரு யானை சரணாகதி பண்ணி மோட்சம் போயிருக்கு, கஜேந்திரன். ஒரு காகம் சரணாகதி பண்ணி உயிர் பழிச்சது, காக்காசுரன். அதனால அனிமல்ஸ், பேர்ட்ஸ் வந்தா கூட அக்செப்ட். அதனால இதுல எல்லாம் ஆல் இன்க்ளூசிவ். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். இப்ப பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் பத்தி என்ன சொல்லலாம்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு எஸ்டிடி பாடசாலையில ஏதோ ஸ்ட்ரிக்ட் டீடைல்ஸ் ஏதோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவ ஒரு அழகான இன்புட் கொடுத்தார். இந்த 7 பாயிண்டையே லைஃப்ல எப்படி ஃபாலோ பண்றதுன்னு கொஞ்சம் பிராக்டிக்கலா சொன்னா குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டாவும் இருக்கும். அதனால அப்படியே பேக் டு ஸ்டார்ட். இந்த 7 பாயிண்ட் மனசுல பதிஞ்சிருக்கு இல்லையா? இந்த 7ஐயும் அப்படியே நீங்க லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இந்த 7ஐயும் எப்படி ஃபாலோ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. கடவுளை பற்றி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றிய அறிவு முக்கியம். அப்பதான் பேரின்பம் கிடைக்கும். அப்ப அந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும்? இதை அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம 7 விஷயம் இன்னில இருந்து பண்ண போறோம். நம்ம என்ன இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அந்த மாதிரிலாம் நிறைய எடுக்கிற பாருங்க. அது போல ரூட்டட் இன் தர்மா ரெசல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 7 ரெசல்யூஷன் நம்ம எடுக்க போறோம். இப்ப ரெசல்யூஷன் நம்பர் 1, பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மனா மிக உயர்ந்த இறைவன். ஜிக்ஞாசானா அவரை தெரிஞ்சுக்க போறோம். இன்னிலிருந்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள, எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு பேசிக்கா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுலயும் நமக்கு அறிவு தேவை. ஓ, நம்ம சம்பிரதாயத்திலேயே உபன்யாசகருக்கெல்லாம் முன்னாடி ஸ்ரீ ஊவேன்னு போடுறா இல்லையா? இந்த ஊவேனா என்னன்னு ஒரு கேள்வி ஒருத்தர் உண்மையாவே என்கிட்ட வந்து கேட்டார். நீங்க ஒருவேளை உதவாக்கரை வேலை இல்லாதவன் அதனாலதான் ஊவேன்னு உங்க முன்னாடி போட்டாளா அப்படின்னு கேட்டார். ஊவேனா உபய வேதாந்தம்ங்கிறத தான் ஊவேன்னு போடுறோம். அதாவது உபயனா ரெண்டுன்னு அர்த்தம். உபய வேதாந்தம்னா நமக்கு 2 வேதாந்தம் இருக்கு. ஒண்ணு தமிழ்ல ஆழ்வார் பாசுரம், இன்னொன்னு சம்ஸ்கிருதத்துல உள்ள வேத வேதாந்தங்கள். சம்ஸ்கிருதம் தமிழ் உபயனா டியூவல்னு அர்த்தம். இது டியூவல் வேதாந்தா. அப்ப அந்த 2 லாங்குவேஜ் நமக்கு தெரியணும் இல்லையா? தமிழும் தெரியணும், சம்ஸ்கிருதமும் தெரியணும்.
அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்ன ஆயிடுறது, ஸ்கூல்ல அவ இங்கிலீஷ் படிக்கிறா, பிரெஞ்சு படிக்கிறா, ஜெர்மன் படிக்கிறா, ஹிந்தி கூட படிக்கிறா. ஆனா தமிழ் யாரும் படிக்கிறது இல்ல. தமிழ் படிக்கலைன்னா என்ன ஆகும்னா, இப்ப நம்முடைய தமிழ் வேதாந்தம் ஆழ்வார் பாசுரம் கத்துக்கணும், அதுக்கு அர்த்தமே புரியாது. திருப்பாவேல ஆண்டாள் நாச்சியார் சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இருக்கா, நம்மால் படிக்கிறான். சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே, சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே, ஆழ்வார் ஆண்டாள் பாடின 30 பாட்டும் தப்பாமேன்னு இவன் படிச்சுட்டு இருக்கான். அவ தப்பாம சொல்லுன்னு சொன்னா நம்மால் எல்லாமே தப்பாமே அப்படிங்கிறான். காரணம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச தமிழ் எல்லாம் வாட்ஸ்அப் தமிழ். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும் போது தமிழையே இங்கிலீஷ்ல, அதுக்கு என்னமோ தமிங்கிலம்னு ஒரு பேர் வச்சிருக்காளாம், திமிங்கிலம் மாதிரி தமிங்கிலம். என்னன்னா, நான் வரேன், நான் வரேன்னா தமிழ்ல டைப் பண்ண மாட்டார், NAAN நான், VAREN வரேன், நான் வரேன். நீ எப்படி இருக்கன்னு கேட்கணும்னா நீ இங்கிலீஷ்ல NEE நீ, EPDI எப்படி, IRUKA இருக்க, நீ எப்படி இருக்க, இப்படி தமிழ் எழுதினோம்னா ஆழ்வார் பாசுரம் நமக்கு சத்தியமா புரியாது. அப்போ கொஞ்சமாவது அந்த தமிழ் மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒண்ணு ஸ்கூல்லயே நமக்கு சப்ஜெக்டா உங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா அவசியம் தமிழ் லாங்குவேஜ் படிங்கோ, ரொம்ப வசதியான மொழி தமிழ், அவசியம் படிங்கோ. அப்படி ஸ்கூல்ல இல்ல, வேற சிலபஸ்ல படிக்கிறோம், வேற கண்ட்ரில இருக்கோம், அப்படி ஏதாவதுன்னா ஆத்துலயாவது பெற்றோர்கள்ட்ட ஏதோ ஒரு சோர்ஸ்ல, ஈவன் ஆன்லைன்ல கூட இப்ப கத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழ் மொழியை நாம் கற்க வேண்டும். அது போல இன்னொரு பக்கம் சம்ஸ்கிருதம், அதுவும் நம்ம கத்துக்கணும். நிறைய பேர் ஹிந்தி ஆர்வமா படிக்கிறா, எந்த மொழி அடியன் வேணும் வேண்டாம்னு சொல்றதுக்கு வரல. பட் ஹிந்திய படிக்கிறவா அதை விட கொஞ்சம் சான்ஸ்கிரிட் சூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு சாஸ்திரங்கள் படிப்பதற்கு அது ரொம்ப உதவும். இப்போ ஹிந்தி படிச்சோம்னா அது மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண உதவலாம். பட் சாஸ்திரங்களுக்கு ஹிந்தி உதவாது, சம்ஸ்கிருதம் படிச்சாதான் உதவும். ஏன் இதையும் சொல்றேன்னா, நம்முடைய வேதாந்தத்தெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களுக்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் பகவத்கீதையில இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றேன், இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா இமீடியட்டா உங்க மைண்ட் எங்க போகும், கூகுளாச்சாரியார்ட்ட போகும். கூகுள்ல போய் இந்த ஸ்லோகம் டைப் பண்ணுவேன். அது யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எழுதியிருப்பான். கிரிஃபித்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், மேக்ஸ் முல்லர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், திபுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இதை போய் படிச்சுட்டு இதுதான் பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம். கொஞ்சம் நீங்களும் விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு ஆள வந்தார் என்ன அர்த்தம் சாதிச்சார், ராமானுஜர் என்ன அர்த்தம் சாதிச்சார், இத பாக்குறது வசதியா, மேக்ஸ் முல்லர் என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கார், ஜார்ஜ் திபு என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காருன்னு படிக்கிறது வசதியா. நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா அந்த மூல ஸ்கிரிப்ட நம்மளால படிக்க முடியல. அதனாலதான் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நாடி போயிட்டு இருக்கோம். பாருங்க, இங்கிலீஷ் எங்க இருந்தோ வந்த மொழி, சம்ஸ்கிருதம் இங்க இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சம்ஸ்கிருதத்தை படிக்கிறதுக்கு எங்கேதோ வந்த இங்கிலீஷ் உதவியை நாடி போறோம். இந்த நிலை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும், நாமளே சம்ஸ்கிருதம் கத்துட்டோம்னா இது இன்னொருத்தர நாடி போக வேண்டிய தேவை இருக்காது இல்லையா. அப்ப டைரக்டா படிக்கலாம், நன்னா புரியும். அப்ப இந்த ரெண்டு விஷயம், முதல்ல பேசிக்கா தமிழ் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. அதோட தமிழ்ல ப்ரொஃபிஷியன்சி வந்துருத்தா சான்ஸ்கிரிட்டும் கத்துக்கோங்க. இத ரெண்டையும் கத்துட்டு என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துடுறேன். முதல்ல நாம் பண்ண வேண்டியது தமிழ் அண்ட் இஃப் பாசிபிள் சான்ஸ்கிரிட், இத ரெண்டையும் படிக்க போறோம். ரெண்டையும் படிச்சா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, தமிழ் நல்லா தெரிஞ்சதுன்னா திருப்பாவை 30 பாட்டும் தயவு செஞ்சு அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு, திருப்பாவை தெரியாம இருந்துடக்கூடாது. திருப்பாவை 30 பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கும் போதே தமிழ் ஒக்காபுலரி வளரும் இல்லையா. வளர வளர கொஞ்சம் பெரியவாளாகும் போது நம்மாழ்வார் திருவாய்மொழி கட்டாயம் அர்த்தத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றைய பாசுரங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், ஆனா முக்கியம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி. அதுல இத்தனை வேதாந்த விஷயமும் இருக்கு. நாம எவ்வளவு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமே, பிரம்மசூத்திரம் அது இதுன்னு, அத்தனையும் தமிழ்ல ஆழ்வார் பாடியிருக்கார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில. அது தெரிஞ்சுட்டா நமக்கு பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால தமிழை ஒரு பக்கம் வளர்த்துட்டு திருப்பாவை திருவாய்மொழி அந்த ரூட்ல போகணும். இன்னொரு பக்கம் சம்ஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் நல்லா கத்துட்டோம்னா அதன் மூலம் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம், வேணடா சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பெருசா சொல்றானேன்னு யோசிக்க வேண்டாம், போக போக நீங்க கத்துக்க போறீங்க. பட் பேசிக்கா அதுல சூத்திரங்கள்னு இருக்கும், சின்ன சின்ன அஃபாரிசம்ஸ் இருக்கும், 545 சென்டென்சஸ் மட்டும் இருக்கும். அந்த சென்டென்ஸுக்கான வேர்ட்ஸ் மீனிங் ராமானுஜருடைய லாங் கமெண்ட்ரி அது பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த 545 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அது என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட்கான மீனிங் என்ன தெரிஞ்சுனுட்டா உலகத்துல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் என்னென்ன கேள்வி வருதோ அத்தனைக்கும் அதுல ஆன்சர் இருக்கு. அந்த 545 ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள உலகத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே வராது,
இது என்ன மறுபிறவி, இது என்ன ஜீவாத்மா, அது என்ன பரமாத்மா, அது என்ன சொர்க்கம், அது என்ன நரகம், அது என்ன, இந்த கேள்வியே வராது. அத்தனைக்கும் அதுல ஆன்சர் இருக்கு, லாஜிக்கலான டெபினிஷன்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த பிரம்மசூத்திரங்கள் பக்கம் போகணும். இத ரெண்டையும் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய ரகசிய கிரந்தங்கள், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரகசிய கிரந்தங்கள்னு கொடுத்திருக்கா. அது பார்த்தேன்னா மணிப்பிரவாளம்ங்கிற ஸ்டைல்ல இருக்கும். அதாவது சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டும் கலந்து நடக்கக்கூடிய நடைக்கு மணிப்பிரவாளம்னு பேரு. ரெண்டு லாங்குவேஜையும் கலந்து. அதுக்கு தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்னா, ஒரு பக்கம் தமிழ்ல திருப்பாவை திருவாய்மொழி அந்த ரூட்ல போங்க, இன்னொரு பக்கம் சான்ஸ்கிரிட்ல அப்படி போய் பிரம்மசூத்திரம் ஸ்ரீபாஷ்யம் ஒரு பேசிக்காவது, அதாவது எல்லாருக்கும் அதுல என்ன இருக்குன்னாலும் தெரிஞ்சிருக்கணும். பூர்த்தியா நம்ம காலக்ஷேபம் பண்றோம் பண்ணல, அது பின்னாடி ஆச்சாரியன் அனுகிரகத்தில் நடக்க போகுது. ஆனா ஒரு ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரம்னா அதுல என்ன இருக்குங்கிறது கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 4 சாப்டர், அந்த 4 சாப்டர்ல என்ன இருக்கு அது தெரியாம நாம யாருமே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டையும் பண்ணிட்டு சான்ஸ்கிரிட்டும் தமிழும் மணிப்பிரவாளத்துல கன்வெர்ஜ் ஆகும் இல்லையா, அதான் ரகசிய கிரந்தங்கள்ங்கிறோம். அது இப்போ தென்னாச்சாரிய சம்பிரதாயம்னா முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் அந்த மாதிரி இருக்கும். தேசிக சம்பிரதாயம்னா ரகசியத்திரய சாரம். அது அவரவருடைய ஆச்சாரியன் காட்டக்கூடிய வழியில அந்த ரகசிய கிரந்தங்களையும் கத்துக்கணும். இந்த லெவலுக்கு நாம போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை, தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல நமக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி தேவை. அதனால கட்டாயம் அந்த மொழிகளை கற்கணும். இந்த பக்கம் ஆழ்வார் பாசுரம், அந்த பக்கம் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம், இதெல்லாம் சேர்த்து ரகசிய கிரந்த ஞானம் வரை நமக்கு அது ஏற்பட வேண்டும். அதுக்கான வழி நம்ம இது எதுவுமே அடியன் சொல்லல. ராமானுஜர் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி 6 கட்டளை சொல்லிட்டு போனார். அந்த 6 கட்டளையில முதல் கட்டளை என்ன தெரியுமா, ராமானுஜர் கொடுத்த ஃபைனல் 6 அட்வைஸ். அதுல நம்பர் 1, எல்லாரும் ஸ்ரீபாஷ்யத்தை படிக்கணும், மத்தவாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் எழுதின ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் படிக்கும், மத்தவாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2வது அட்வைஸ் என்ன தெரியுமா, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை எல்லாரும் கற்கணும், மத்தவாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3வது அட்வைஸ் என்ன தெரியுமா, ரகசிய திரயம்னு சொல்றோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பஞ்சசம்ஸ்கார ஆணவார்கள்னா உங்களுக்கு தெரியும். திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம்னு 3 ரகசியம். அதன் பொருள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும் இருக்கார். இந்த 3 கட்டளை ராமானுஜர் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனது. அந்த 3ஐயும் நிறைவேற்றணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ்ல ஒரு நல்ல ஆளுமைங்கிறது வேணும். நாம என்ன நினைக்கிறோம், தமிழ் ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சா போதும், அப்படி இல்ல. அதுல நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சிங்கிறது வேணும். நாங்கெல்லாம் படிக்கும் போது கூட லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, இப்போ உங்க ஸ்கூல் சிலபஸ்ல என்ன பண்ணிடுறா, லாங்குவேஜ் எல்லாம் ஜஸ்ட் பாஸ் வாங்கினா போதும், நீ சயின்ஸ் என்ன படி, கம்ப்யூட்டர் என்ன படி, மேக்ஸ் என்ன படி அப்படின்னு உங்களை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுறாள் ஒழிய லாங்குவேஜ்ங்கிறது அப்படியே இருக்கு. லிட்ரேச்சர்ங்கிறது நம்ம ரொம்ப படிக்கிறது இல்ல. அது படிக்க படிக்கத்தான் லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்சி வரும். அதுவும் தமிழ் சம்ஸ்கிருதம்ங்கிற லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது அப்படியே நம்மை மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த பாதையில அழிச்சுட்டு போகும். பிரம்ம ஜிக்ஞாசா, இப்போ அடியன் சொன்னேன் உங்களுக்கு, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு முதல் கேள்விக்கான பதில்னு, அதை நீங்களே உட்காந்து காலக்ஷேபம் பண்ணி 4 பேருக்கு சொல்லக்கூடிய நிலை வரைக்கும் உங்களை அழிச்சுட்டு போகும். அதனால முதல் விஷயம், இறைவனை அறிவதற்கு நாம முதல்ல மொழியில ஒரு ஞானத்தை வளர்த்துட்டு படிப்படியா போகணும். 2, 2வது என்ன சொன்னோம், கடவுள் உள்ளாரா, நிச்சயமா இருக்காருன்னு, ஜன்மாத்தியசிய எதகா, இந்த உலகத்தெல்லாம் படைச்சவர். கடவுள் இருக்காருன்னு நம்ம நம்பினா மட்டும் போறாது. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, கடவுள் இருக்காருன்னு வெறுமன நம்பிக்கை மட்டும் கொள்வதில் என்ன பிரயோஜனம். அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, நாம செய்யற நல்லது கெட்டதெல்லாம் அவர் பாக்குறாரு இல்லையா, நல்லது பண்ணா ரிவார்டும் கொடுப்பார், கெட்டது பண்ணா பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பார். அப்ப மேல ஒருத்தன் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுட்டு நாம ஒழுங்கா இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறேன் சார், ஆனா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டே இருப்பேன்னா அவன் கடவுளை ஒத்துன்றதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இந்த சிசிடிவி கேமரான்னு வைக்கிறோம் இல்லையா, சிசிடிவி இருக்க எங்க போனாலும் அதை பாத்துக்கிறா. சிசிடிவி இல்லைன்னா இஷ்டத்துக்கு இருக்கலாம், சிசிடிவி இருக்குன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்றது என்னன்னா, எப்போதுமே சிசிடிவி கேமரா இருந்துட்டு தான் இருக்கு. அதுதான் பகவானுடைய பெரியவாய கண்கள். பெருமாள் ஒரு சிசிடிவி கேமரா போல நம்ம எல்லாரையும் நோட் பண்றார். ஆகையினால அதற்கேற்றபடி நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணும். கடவுள் உள்ளார் நம்பணும். நம்பினா மட்டும் போராது, அவர் நல்லது கெட்டதை பார்க்கிறார், நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்றார். அதற்கு ஏற்றபடி நாமும் அவர் நம்மை பார்க்கிறார்னு தெரிந்து கொண்டு ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா ஹியூமன் டெண்டன்சிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் பார்க்கிறாருன்னா ஒழுங்கா இருக்கும், பார்க்கலன்னா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிருவோம். பகவான் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, கடவுள் உள்ளாருங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னு சொல்றேன், நம்முடைய ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன்னா, நான் இப்ப அப்படியே அதுல இருந்து தொடர்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், மொழி அறிவு மூலம் ஆழ்வார் பாசுரம் படிக்கணும்னு. அதை படிக்க படிக்க பாருங்க, நம்மாழ்வார் திருவாய்மொழினா வெறும் நம்பிக்கை வைத்து மட்டும் எழுதப்பட்டதன்று,
பகவான நேர்ல அனுபவிச்சாலே ஒழிய இப்படிப்பட்ட பாசுரங்களை அவரால் எழுதி இருக்க முடியாது. அது படிக்கும் போது நீங்களே புரிஞ்சுப்பேன். அது போல நம்ம ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்தி எல்லாம் பார்க்கும்போது ராமானுஜர் கத்தியத்திரயத்துல ஸ்ரீரங்கநாதனோடு பேசுறார். ரங்கநாதனுக்கும் ராமானுஜருக்கும் கான்வர்சேஷன் நடக்கிறது. அர்ச்சாவதாரம்னு விக்கிரக வடிவில் இருக்கிற பெருமாள் ராமானுஜரோடு பேசுகிறார். ராமானுஜர் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்றார், பெருமாள் கேட்கிற கேள்விக்கு ராமானுஜர் பதில் சொல்றார். அந்த ஒரு கான்வர்சேஷனை நாம பாக்குறோம். அப்போ இந்த பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை படிக்கும் போதே ஆஹா, இவர்களோடு இவ்வளவு தூரம் பகவான் உரையாடி இருக்கிறார். அடியன் பூர்வாச்சாரியர்னு அந்த காலம் மட்டும் இல்ல, இப்ப வந்த ஆச்சாரியர்கள் வரை ஒத்தொத்தரோடும் பகவான் பேசிட்டு தான் இருக்கார். ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்படிப்பட்ட பல மகான்கள் இன்று வரை இருக்கிறார்கள். அப்போ அந்த ஆச்சாரியர்களை நாம நினைக்கும் போது, அவளுடைய வாழ்க்கை வரலாறு, அவளுடைய அந்த நூல்கள் எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும் போது பகவான் மீதான நம்பிக்கைங்கிறதும் வளரும். அடுத்து அவன் இருக்கான்னா அவன் சிசிடிவி போல நம்மளை பார்த்துட்டு இருக்கான். சிசிடிவி கீழே நாம எப்படி ஒழுங்கா இருப்போமோ அது போல அவன் கட்டளைகளை மதித்து வாழணுங்கிறத மனசுல வச்சுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, பகவானை நமக்கு காட்டக்கூடியது எதுன்னு பார்த்தோம். தேர்ட் கொஸ்டின், கண்ணால பார்க்காததை எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு நாம என்ன பதில் சொன்னோம்? சாஸ்திர யோனித்வாத், சாஸ்திரங்கள் மூலமாக அறிகிறோம். பின்னாடி நமக்கு அதுல பிஹெச்டி லெவலுக்கு போனா நமக்கே நேர அனுபவம் கிடைக்கும். அதுவரை எப்படி ஒரு சப்ஜெக்ட்னா அதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் புக் டீச்சர் சொல்லி தருது அதுதான் அத்தாரிட்டியோ, அது போல நமக்கு சாஸ்திரங்கள் தான் அத்தாரிட்டி. அதை ஆச்சாரியன் தான் எடுத்து சொல்றார். அதன் மூலம் தான் பகவானை அறிகிறோம். ஓ, அந்த சாஸ்திரத்துல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். குழந்தைகள் அவசியம் சாஸ்திர நம்பிக்கைங்கிறத வளர்த்துக்கணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதை கொடுத்தாலே இப்போ வால்மீகி நமக்கு ராமாயணம் கொடுத்தார், வேதவியாசர் புராணங்கள் மகாபாரதம் இதெல்லாம் கொடுத்தார். அவளுக்கு ஏதாவது அஜெண்டா இருக்கா? மோட்டிவ் இருக்கா? நம்மளை ஏமாத்தணுங்கிற நோக்கம் இருக்கான்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு லோகத்துல உட்காந்துட்டு நாஸ்திகம் பேசுறாளே, அவ எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு, அவளுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. இதை பண்ணி அவ உன்னை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவ ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்றா. ஆனா ராமாயணம் எழுதின வால்மீகியோ, மகாபாரதம் எழுதின வேதவியாசரோ, இன்னைக்கு நாம ஏதோ 100 ரூபாய் சம்பாவனை கொடுப்போம்னு நினைச்சாவா பண்ணா? இன்னைக்கு புஸ்தகம் எழுதுறவா எல்லாரும் புக்குக்கு ராயல்டி ராயல்டின்னு கேட்கறா, நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா வால்மீகியும் வியாசரும் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் புராணத்தையும் கொடுத்துட்டு ராயல்டி ஏதாவது கேட்டாளா? அவ எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் லாயல்டி தான். அவ ராயல்டி கேட்கல, லாயல்டி. அவ மீது நம்பிக்கை பக்தி நமக்கு இருக்கணும். இத படிச்சா உனக்கு நல்லதுங்கிறதுக்காக அவ கொடுத்தாலே ஒழிய மத்தபடி அவ எந்த சொந்த அஜெண்டாக்காகவும் கொடுக்கல. இத நாம புரிஞ்சுட்டாலே சாஸ்திரத்துல நமக்கு நம்பிக்கை வந்துடும். இது புரியாம தான் என்ன பண்றோம்? இல்ல சயின்டிபிக்கா ப்ரூஃப் இருக்கா, ராமாயணம் நடந்ததுக்கு ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸ் இருக்கா, மகாபாரதத்துக்கு இந்த ப்ரூஃப் இருக்கா? அதாவது ப்ரூஃப் அதுக்கு இருக்குங்கிறது ஒரு பக்கம், அதுக்கு ஆராய்ச்சி பண்ணலாம், ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் அப்புறம். பட் அந்த சந்தேகப்பட்டுட்டோம்னாலே ஒரு ரிஷியை நாம சந்தேகப்படுறோம் தானே அர்த்தம். இந்த கோணத்துல யோசிச்சு பாருங்களேன். யாராவது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நீ இதை ப்ரூவ் பண்ணி காட்டு ஒத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். என் பெற்றோர்கள் சொன்னா என் நன்மைக்காகத்தான் இருக்கும் நம்பி ஏத்துண்டா தானே சிறப்பு. பெற்றோர்களே அதை உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் நடத்தி நீ என் பிள்ளை தான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன் பிள்ளைன்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னா நம்ம அப்பா அம்மாக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். பட் அது பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் நான் உனக்கு பிள்ளைன்னு அப்பா அம்மாட்ட சொன்னா அவ மனசு வேதனைப்படுமா இல்லையா? அது போல நமக்காக ரிஷிகள் கொடுத்த விஷயம்னா அதை நேராவே நம்ம ஒத்துட்டுலாம். அதை நாம ஒத்துக்காம கேள்வி கேட்க போகத்தான் அப்புறம் இல்ல அதை வேணா இப்படி மாத்தி விடலாமா, ராமாயணத்தை இப்படி மாத்தலாமா, மகாபாரதத்தை இப்படி மாத்தலாமான்னு விசாரம் வந்துடுறது. இந்த கதை கேள்விப்பட்டிருக்கேடா, தொப்பிக்கு ஏத்த மாதிரி தலையை வெட்டுறேன்னு, செருப்புக்கு ஏத்த மாதிரி காலை வெட்டுறேன்னு. அது போல இல்லப்பா இப்படி சொன்னா இவ ஒத்துக்க மாட்டா போல இருக்கு, அதனால ராமாயணத்தையே மாத்தி சொல்லிடலாமான்லாம் விசாரம் வருது. அதுக்கு அந்த ரிஷி சொன்னா சரியா தான் இருக்கும் நம்ம ஒத்துண்டு அந்த ஸ்ரத்தை நம்பிக்கையை வளர்த்துட்டோம்னா அது எவ்வளவு சிறப்பா இருக்கும். பிரகலாதனை நினைச்சு பாருங்களேன். ஹிரண்யன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் நாராயண நாமம் தான் சொல்லுவேன்னு உறுதியா இருந்தா இல்லையா? குழந்தைகளுக்கு அவன் தான் இன்ஸ்பிரேஷன். அது போல ராமானுஜர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர் ராமானுஜரை எடுத்து வாதம் பண்ண வர்றார். அவர் ராமானுஜர்கிட்ட சொன்னார், நீ நானும் வாதம் பண்ணுவோம், வாதத்துல நான் தோத்துட்டேன்னா என் சம்பிரதாயத்தை விட்டுட்டு நான் உன் சம்பிரதாயத்துக்கு வந்துடுறேன், நன்னா இதை மட்டும் கவனிக்கோ. யஜ்ஞமூர்த்தி ராமானுஜர்கிட்ட சொல்றார், வாதத்துல நான் தோத்து போயிட்டேன்னா என் சம்பிரதாயத்தை விட்டுட்டு உன் சம்பிரதாயத்துக்கு வருவேன். ராமானுஜா, நீ தோத்து போனா உன் சம்பிரதாயத்தை விட்டுட்டு என் சம்பிரதாயத்துக்கு வரணும்னு ராமானுஜர் சொன்னார். நான் தோத்தாலும் என் சம்பிரதாயத்தை விட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னு கேட்டார். அதுக்கு ராமானுஜர் பதில் சொன்னாரா, நான் தோத்தா என் சம்பிரதாயம் தப்புன்னு அர்த்தம், எங்க ஆச்சாரியர்கள் என்னைக்குமே தப்பா சொல்லி தர மாட்டா. நாம 2 பேரும் வாதம் பண்றோம், அந்த வாதத்துல நான் தோத்தேன்னா என்ன அர்த்தம்னா
எங்க பெரியவா சொல்லி கொடுத்தத நான் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தமே ஒழிய அவ சொல்லி கொடுத்தது தப்புன்னோ அவ கருத்து தப்புன்னோ ஆகாது. எங்க பெரியோர்கள் கொள்கையை சொல்லி நான் வாதம் பண்றேன், உன் சம்பிரதாய கொள்கையை சொல்லி நீ வாதம் பண்ணு. நீ தோத்தா என் நெறிக்கு வா, எனக்கு நோ ப்ராப்ளம். ஆனா நான் தோத்தாலும் என் நெறியை விட்டு வரமாட்டேன். ஏன்னா எங்க பெரியவா சரியா தான் சொல்லியிருப்பா. நான் தோத்தா நான் அதை ஒழுங்கா படிக்கலைன்னு அர்த்தம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தோத்து போயிட்டா இனி ஆன்மீக நூல்களை பிரச்சாரம் பண்ண மாட்டேன், கிரந்த சந்நியாசம் பண்ணிடுறேன். ஏன்னா எங்க பெரியவா சொன்ன நூல்களை நான் ஒழுங்கா படிக்கலைன்னு அர்த்தம். அதனால உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். அதனால அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இனி சமய நூல்களை பிரச்சாரம் பண்ண மாட்டேன், இனி ஸ்பிரிச்சுவல் பிரீச்சிங் பண்ண மாட்டேனே ஒழிய அதுக்காக என் நெறியை விட்டு வரமாட்டேன். அந்த நம்பிக்கையை உறுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 3. அப்ப ஒண்ணு என்ன, லாங்குவேஜ்ல முதல்ல ப்ரொஃபிஷியன்சி வளர்த்துட்டு இந்த நூல்களை படிக்க ஆரம்பிக்கணும். 2, பகவான் ஒரு சிசிடிவி இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். 3, சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் அவனை அறிகிறோங்கிறதுனால அந்த சாஸ்திரத்துல நம்பிக்கை இருக்கணும். எதுக்கு அதை சொன்னேன்னா, உங்களை திருவாய்மொழி படிக்கோ, பிரம்மசூத்திரம், ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டோம். முதல்ல தேவை அதுல நம்பிக்கை வேணும். இதுல வசதியான விஷயம் இருக்குன்னு நம்பி படித்தால்தான் அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா அந்த நம்பிக்கையை வச்சுக்கணும். 4வதா ஒரு விஷயம் என்ன பார்த்தோம், இந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரப்பொருள், வேதங்கள் அப்படித்தான் தெளிவா காட்டியிருக்குன்னு பார்த்தோம். அதனால நாமும் ஸ்ரீமன் நாராயணனையே வழிபடுறோம். அதே நேரத்துல மற்றவர்கள் யாரையும் நாம் அவமதிக்க கூடாது, மற்ற தெய்வத்தையும் அவமதிக்க கூடாது, மற்ற தெய்வத்தின் பக்தர்களையும் அவமதிக்க கூடாது. அவரவருடைய பக்குவ நிலைக்கு அவரவருக்கு ஒரு நெறிய பகவான் கொடுத்திருக்கான். அவரவர் அதுல முன்னேறி முன்னேறி பின்னாடி அவாளும் பெருமாளுக்கு அடியார்கள் ஆவார்கள். பெருமாள் அருளால அவாளும் பின்னாடி மோட்சம் போவா. நாம இப்போ ஒரு பஸ்ல ஏறி இருக்கோம், அவர் பின்னாடி அடுத்த பஸ்ல வரேன்ட்டு வரார். அதுக்காக வெயிட் பண்றவர் போய் நீ நிக்கிறதே தப்பு, உனக்கு பஸ்ஸே கிடைக்காது, உனக்கு மோட்சமே கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால இந்த சண்டை சச்சரவுங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நாம நம்ம பெருமாளை வழிபட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுலயும் பெருமாளை வழிபடும் போது நம் இல்லத்திலும் தினந்தோறும், இப்ப நீங்கள்லாம் குழந்தைகள், உங்க பெரியவா ஆத்துல திருவாராதனம் பண்ணுவா, அதுல சாற்று முறை நேரத்திலேயாவது கூட நின்று சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் திருப்பாவை ஃபைனல் 2 பாசுரம் இருக்கு இல்லையா, 29ஆம் பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே, 30ஆம் பாசுரம் வங்கக்கடல். அந்த 2 பாசுரங்கள் கட்டாயம் பெருமாள் முன்னாடி செய்வீங்க. தினந்தோறும் திருவாராதனம் நடக்கும்போது சாத்து முறையில பெருமாள் சன்னதியில நின்று திருப்பாவை நிறைவு 2 பாசுரங்கள் அவசியம் உங்க ஆத்துல பெரியவா சொல்லுவா, நீங்களும் அவசியம் சேர்த்துட்டு சொல்லுங்கோ. அதனால பெருமாளை ஆத்துலயும் நம்ம ஆராதிக்கணும், அவருக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் கட்டருளை பண்ணி அவர் பிரசாதத்தை தான் சாப்பிடணும். ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றான், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நாம சாப்பிட்டோம்னா தான் நமக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்குன்னு அர்த்தம். வி ஆர் கிரேட்ஃபுல் டு காட். நீதான்ப்பா உணவு கொடுத்த, அவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடுறோம். அது நம்மள தூய்மையாக்கும். அப்படி இல்லாம எனக்கு நானே சமைச்சு சாப்பிட்டா அவன் பாப்பத்தை சாப்பிடுறான், சாப்பாடை சாப்பிடலங்கிறான் கிருஷ்ணன். யஜ்ய சிஷ்டாசின சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷைகி தேத்து அகம் புஞ்சத்தே பாப்பாக ஏப்பச்சந்தி ஆத்ம காரணா. அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடணுங்கிற வழக்கம் வச்சுக்கணும். அது போல டெம்பிள் ஒர்ஷிப்புங்கிறது நம்ம நெறியில ரொம்ப முக்கியம். அவசியம் கோவிலுக்கு போகணும், கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதான் வீட்லயே டெய்லி பூஜை பண்றோமே, அப்புறம் எது கோவிலுக்கு போகணும்? கரெக்டா? இல்லத்தில் பூஜை செய்கிறோம், ஏன் கோவிலுக்கு போகணும்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. வீட்டுல இருக்க பெருமாள் தான் கோவில்லயும் இருக்கார். ஆனா கோவிலை பொறுத்தவரை ரிஷிகள் அந்த இடத்துல பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. அதனால அவ தபசும் அங்க நிறைஞ்சிருக்கும். ஆழ்வார்கள் போய் அந்த இடத்துல பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருப்பா. திருமங்கை ஆழ்வாரும் திருமழிசை பிரானும் பெரியாழ்வாரும் அந்த இடத்துல நின்னு இருப்பா. அவ நின்ன இடத்துல இப்ப நாமும் போய் நிக்கிறோம்னாலே அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அது திருக்கோவிலுக்கே உள்ள சிறப்பு இல்லையா? அந்த மகான்கள்லாம் நின்ன இடம், அவள்லாம் அங்க நின்று பெருமாளை சேவிச்சிருப்பா. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், டிவைன் வைப்ரேஷன்ங்கிறது அந்த இடத்துல இருக்கும் இல்லையா? நாம் அங்க போனோம்னா அதை நாமும் பெற்றுக்கொண்டு வரலாம். கோவில்கள்ல எப்போதும் ஆழ்வார் பாசுரங்கள் ஒலிக்கும், வேத மந்திரங்கள் ஒலிக்கும். அந்த டிவினிட்டி வைப்ரேஷன், அந்த ஆம்பியன்ஸ்ங்கிறது அங்க அப்படியே இருக்கும். அங்க போய் நாம வழிபட்டோம்னா we can imbibe more devotion, positivity and divine experience. அதனால அவசியம் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போய் வழிபடுவதுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை நாம் வழிபட வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 4. இப்ப முக்கியமா பாயிண்ட் நம்பர் 5, அந்த பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும், அதுவும் வெளி அடையாளங்களோடு பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி? இப்போ நீங்க எல்லாருமே ஒரு 21 இயர்ஸ்க்குள்ள உள்ள குழந்தைகள். நாம என்ன பண்ணலாம்னா, உங்க ஏஜ் குரூப்லயே உள்ள பிரகலாதன் சொல்லியிருக்கான், 9 விதமாக நாம் பெருமாளுக்கான கைங்கரியத்தை பண்ணலாம். நவவித பக்தி என்று பிரகலாதன் சொல்கிறான் பாருங்க.
சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். 9 ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவோஷன். பிரகலாதன் சொன்னது என்னங்கிறத அப்படியே சிம்பிளா ஒன்னொன்னா பார்த்துன்னு வந்துருவோம். சிரவணம்னா பகவானை பத்தி காதால கேட்பது. இப்ப இதான் ரெசல்யூஷன் நம்பர் 5 போட்டுக்கோங்க. இது வரைக்கும் உங்கள்ட்ட எவ்வளவு ரெசல்யூஷன் வந்திருக்கு? 4 வந்துருத்தா? ஒண்ணு, தமிழ் சான்ஸ்கிரிட் கத்துக்கணும். 2, ஒரு சிசிடிவி மேல இருக்கார் பகவான், அதை மனசுல வச்சுக்கணும். நம்பர் 3, சாஸ்திரத்துல நம்பிக்கை, நம்ம ரிஷிகள் சரியா தான் சொல்லியிருப்பாங்கிறத நம்பணும். நம்பர் 4, வீட்டிலும் கோவிலும் நாராயணனை வழிபடணும். நம்பர் 5, இது அப்படியே இந்த 9 பாயிண்ட் போட்டுருக்கோம். நம்பர் 5 ரெசல்யூஷன் சிரவணம். தினந்தோறும் பகவானை பத்தி கொஞ்சமாவது காதால கேட்பதுன்னு ஒரு பழக்கம். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கேட்பதுன்னு ஆரம்பிங்க, அதுவே வேலை செய்யும். இந்த யூடியூப் அல்காரிதம்னு ஒண்ணு சொல்றா, கேள்விப்பட்டிருக்கேடா? நீங்க யூடியூப்ல இன்னைக்கு ஒரு விஷயத்த விரும்பி சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் இல்ல, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோவை யூடியூபே சஜஸ்ட் பண்ணணும். கரெக்டா? அதான யூடியூப் அல்காரிதம். நாளைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு திரைப்படத்தின் பேரை போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணா, அதுக்கு அடுத்த தடவை போகும்போது அதுக்கு ரிலேட்டட் வீடியோவை அதுவே காட்டி கொடுத்துரும். அந்த யூடியூப் அல்காரிதம் தான் நம்ம மைண்டுக்கும் இருக்கு. இன்னைக்கு நீங்க 10 நிமிஷம் பகவானை பத்தி கேட்டுட்டேன்னா, நாளைக்கு நீங்களா முயற்சி பண்ண வேண்டாம், உங்க மைண்டே தூண்டும். ஏய், நேத்து 10 நிமிஷம் கேட்டியே, நீ கேளுன்னு சொல்லி கொடுக்கும். அதனாலதான் மைண்டும் யூடியூபும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் மைண்டுக்கு யூடியூப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் போனை கையில எடுத்தாலே யூடியூப் பக்கம் போறோம் பாருங்க. ஏன்னா நம்ம மைண்டுக்கும் யூடியூபுக்கும் அந்த சிமிலாரிட்டி உண்டு. அதனால டெய்லி ஒரு 10 நிமிஷம் பகவானை பத்தி கேட்பதுன்னு ஆரம்பிச்சேன்னா, உங்க மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா தூண்டும், உங்க யூடியூபும் ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணும். அது ஒரு பழக்கமா வந்துடும். நம்முடைய நெஞ்சத்துக்குள் பகவான் எப்படி நுழைவான்னா, காது வழியா தான் நுழைவான். நம்மாழ்வார் பாடுறார், புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியன் வழி புகுந்து என்னுள்ளாய். காது வழியா உள்ள வந்துருவான் பகவான். அதனால நம்ம மனசுக்குள்ள பெருமாள் வரணும்னா காது வழியா வரணும். காதை ஓபன் பண்ணி வச்சுப்போம். பிரகலாதன் பெரிய பக்தனானானே எப்படி? அவன் அம்மா கர்ப்பத்துல இருக்கும்போது நாரதர் பாடிய நாராயண நாமத்தை காதால கேட்டான், பக்தனானான். ஆண்டாள் கிருஷ்ணனையே காதலிச்சு மணந்து கொண்டாள்னு பார்க்கிறோமே, எப்படி? பெரியாழ்வார் சொன்ன கிருஷ்ண லீலைகள் எல்லாம் காதால கேட்டா, அதனால வந்த பக்தி. அதனால பெருமாளை பத்தி தினந்தோறும் காதால கேட்கணும், அடியார்களை பத்தியும் கேட்கணும். இது ஒண்ணு ஏற்படுத்திக்கணும். ரெண்டாவது, கீர்த்தனம். பகவானுடைய திருநாமங்களை நாவார பாடணும். அதாவது இப்போ கார்த்தால எழுந்துட்டதும் ஹரி ஹரின்னு சொல்லணும். சாப்பிடும்போது கோவிந்தா கோவிந்தா. வெளியில போறோமா கேசவா கேசவா. ராத்திரி படுத்துக்கும் போது மாதவா மாதவா. இது எல்லாரும் சொல்லலாம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். கார்த்தால ஹரி ஹரி, சாப்பிடும்போது கோவிந்தா கோவிந்தா, பயணிக்கும் போது கேசவா கேசவா, படுத்துக்கும் போது மாதவா மாதவா. அதோட எப்பப்பெல்லாம் முடியுமோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா பகவானுடைய திருநாமங்கள் என்னென்னலாம் இருக்கோ அவசியம் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப தூரத்துல ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசணும்னா, போன்ல பேசணும்னா நமக்கு என்ன தேவை? அவரோட போன் நம்பர் தேவை. போன் நம்பர் இருந்தா பேசிடலாம். பகவானுடைய போன் நம்பர் எதுனா அவருடைய திருநாமம், த லார்ட் அட் யுவர் கால். போன் நம்பரை போட்டா டயல் பண்ணா அவரோட பேசலாம். பகவானுடைய போன் நம்பர் அவருடைய திருநாமம், டயல் பண்ணா ஆன்சர் பண்ணுவார். திரௌபதி கௌரவ சபையில கொண்டு வந்து நிறுத்தப்படுறா, அவளை அவமதிக்க பாக்குறான் துரியோதனன். கோவிந்தான்னு கூப்பிட்டா கிருஷ்ணன் புடவையை கொடுத்து அவன் மானத்தை காப்பாத்தினா இல்லையா? அப்ப டயல் பண்ணா ஆன்சர் வரும். கோவிந்தா டயல் பண்ணா ஆன்சர் வரும், அனுகிரகம் வரும். அதனால போன் டயல் பண்ணி பேசினா அவர் ஆன்சர் பண்ணுவார். நாமத்தை டயல் பண்ணி பேசினா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். சோ இட் இஸ் தி போன் நம்பர் ஆஃப் காட். ஹிஸ் நேம் இஸ் த போன் நம்பர் ஆஃப் காட். அதை மனசுல வச்சுக்கோங்க. சோ கீர்த்தனம், எப்போதும் பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம். எப்போ அவரோட பேசணும், டயல் பண்ணணும்னு ஆசை வந்தாலும் உடனே அவர் நாமத்தை டயல் பண்ணிடுவோம். நம்பர் 3, ஸ்மரணம். அவர் திருமேனியை தியானம் பண்ணணும். கொஞ்ச நேரமாவது, அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes தினந்தோறும் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன்ங்கிறது சும்மா சுவர்ல கரும்புள்ளியோ எத்தையோ தியானிக்கிறதுன்னு இல்லை. கோவிலுக்கு போறோம், பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்கோவிலில் காணக்கூடிய பெருமாளுடைய விக்கிரகம். அதுவும் இந்த பெயிண்டிங் எல்லாம் தியானம் பண்ற வழக்கம் கிடையாது. சில பேர் பெருமாளை போல பெயிண்டிங்னு பண்ணுவா. கூகுள்ல இமேஜஸ் வரும், அது ஒருவருடைய கற்பனையால் வரையப்பட்டதா இருக்கும். அதை நாம தியானிக்க கூடாது. கோர்ஸ் அது தியானம் பண்ணாலும் அது அல்டிமேட்டா பெருமாள் திருமேனியை தியானிக்கும் நிலையில கொண்டு வந்து அது சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்குள்ள நாம போக வேண்டாம். நாம பண்ண வேண்டியது என்னன்னா, கோவில்ல பெருமாளுடைய திருமேனி சேவிக்கிறோம் பாருங்க, உற்சவர் மூலவர், அந்த வடிவத்தை நல்லா மனசுல வச்சு, ஏதோ கோவிலுக்கு போனோம் வந்தோம்னு இல்லாமல் அந்த வடிவம் என்ன சேவிச்சோமோ மனசுல வச்சுட்டு தினந்தோறும் 5ல இருந்து 10 நிமிஷம் பகவானை நினைச்சு தியானம் பண்ணி பாருங்க.
அது பக்தியை நன்றாக வளர்த்து கொடுக்கும், மைண்டையும் பியூரிஃபை பண்ணும், நல்ல பாசிட்டிவிட்டி கான்சென்ட்ரேஷன் வரும், அகாடமிக்ஸ்லயும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது நம்பர் 3. நம்பர் 4 பாத சேவனம். பாத சேவனம்னா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவா, பெருமாளுடைய பாதத்துக்கு தொண்டு செய்வதும்பா. பெருமாளுக்கு பாதமா இருக்கிறவா யாருன்னா அவருடைய பக்தர்கள், அடியார்கள், அவாதான் பாதம். பாத சேவனம்னா அடியார்களுக்கு தொண்டு செய்வது. பாகவதர்கள், பகவானுடைய பக்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு அக்கம் பக்கத்துல எங்கெல்லாம் பக்தர்கள் இருக்காளோ அவளோடு கலந்து பழகி அவளுக்கு நம்மால என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த சர்வீஸ், அது உங்க ஆச்சாரியனுக்கு நீங்க பண்ற கைங்கரியமா இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கம் உள்ள பக்தர்கள் பாகவதாளுக்கு பண்ற கைங்கரியமா இருக்கலாம். அதுதான் பாத சேவனம். சோ அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் டிவோட்டீஸ். அந்த டிவோட்டீஸோட அசோசியேஷன் இருந்தாலே நம்ம பக்தி தானா வளரும், நல்ல நல்ல பழக்கம் எல்லாம் நல்லா வந்துடும். இந்த நல்ல பழக்கம் வரத்துக்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் பக்தர்களோடு சேர்ந்து இருப்பதுதான். இது ஒரு வரலாறு சொல்லுவா, நம்ம பூர்வாச்சாரியர்கள் வரலாற்றுல ஒரு அப்பா என்ன பண்ணாரா, பையன் எங்கெங்கயோ தப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்கான், எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறான், ஒரு நெத்தி கட்டுக்கோனா இட்டுக்க மாட்டேங்கிறான், வேட்டி கட்டுனா கட்ட மாட்டேங்கிறான். எப்போ 1000 வருஷம் முன்னாடியே அப்படி ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துறான். தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கான். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான், அப்பா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணானா, நெத்திக்கெல்லாம் இட்டுட்டு பஞ்சகச்சமெல்லாம் வெட்டிட்டு ஜம்முன்னு வந்தானோ. அவ அப்பா ஒரே கேள்வி கேட்டாராம், கூரத்தாழ்வானை பார்த்தாயான்னு கேட்டான். கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர் இருக்காரே, அவரை ஒரு முறை பார்த்துட்டான்னா இவாளுக்கு அப்படியே சம்பிரதாயத்துல ஆர்வம் வந்துருமா, திருந்திருவாளா, நல்ல வழிக்கு வந்துருவாளும். அந்த அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ்ங்கிறதுக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. அதுதான் பாத சேவனம். அதனால அடியார்களுக்கு போய் கைங்கரியம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நல்ல பண்பு, பக்தி, ஞானம் எல்லாம் தானா வளரும். 5வது அர்ச்சனம். அர்ச்சனம்னா மலர்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது. இதெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப உகந்தது. பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிச்சார், ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார்னு சமர்ப்பிச்சா, தொண்டரடி புடியாழ்வார், திருமலை அனந்தாழ்வான், இப்படி பல பல மகான்கள் பெருமாளுக்கு மாலை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதனால அர்ச்சனம், மாலைகளால் அவனை தொழுவது. அடுத்து வந்தனம். வந்தனம்னா விழுந்து நமஸ்காரம் பண்றது. இப்போ கோவிலுக்கு போறோம், பெருமாள் சன்னதி விழுந்து சேவிக்கிறோம். அதுபோல் நம் வீட்டில் உள்ள பெருமாள் சன்னதியிலும் விழுந்து சேவிக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள், பெரியவா, ஆச்சாரியர்கள், உயர்ந்த பாகவதர்கள், அவளையும் விழுந்து சேவிக்கிறோம். அந்த வந்தனம், அந்த நமஸ்காரம்ங்கிறது ரொம்ப வசதியம். இத பத்தி ராமானுஜர் கீதா பாஷ்யத்துல சொல்றார். நமஸ்காரம்னு விழுந்து நமஸ்காரம் பண்றோமே, 8 விஷயம் கீழே விழணும்னு. 8 விஷயம் விழணுமா? என்ன 8 விஷயம்னா, 2 கால் கீழே விழணும், 2 கை, ஒரு தலை, எவ்வளவு ஆச்சு? 5. 2 கால், 2 கலை, 2 கை, ஒரு தலை, 5. அத்தோட மனசு, புத்தி, அகங்காரமும் கீழே விழணும். இந்த 5 மட்டும் விழுந்தா போறாது. நாம என்ன பண்றோம், சேவிக்க சொல்லிருக்காப்பா, இடுகிட்டு விழு, ஓகே, தலை, 2 கை, 2 கால் விழுந்துருச்சு. இது விழுந்தா போறாதான். யார சேவிக்கிறோமோ அந்த பெருமாள் திருவடியில மனசை அர்ப்பணிக்கணும், புத்தியை அர்ப்பணிக்கணும், அத்தோடு நான்கிற ஈகோ இருக்க அந்த அகங்காரத்தையும் அர்ப்பணிக்கணும். அடியே பணிவோடு போய் விழணும். அதுக்குத்தான் நமஸ்காரம்னு பேர். அதனால நமஸ்காரம் பண்ணும்போது, வந்தனம் செய்யும் போது தலையும் விழணும், கை கால்களும் விழணும், அத்தோடு மனசையும் அர்ப்பணித்து புத்தியையும் அர்ப்பணித்து நான்கிற அகங்காரத்தையும் அவன் திருவடியில போகணும். அடுத்தது தாஸ்யம். தாஸ்யம்னா ஒரு தொண்டனா இருந்து பணிவிடை செய்வது. அது இப்ப திருக்கோவில்ல போய் உழவார பணி செய்யலாம், ஒரு தோட்டம் அமைத்து கொடுக்கலாம், பெருமாளுடைய அந்த பாத்திரங்கள் அதையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்கலாம், புல்லை எடுக்கலாம், கோவிலை கூட்டி பெருக்கி முழுகலாம், என்னென்னலாம் பண்ண முடியும். இப்போ ஹனுமான் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணலையா, லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணலையா, அது போல நாம பகவானுக்கு தாசனாக தொண்டனாக இருந்து எல்லாவித கைங்கரியங்கள், ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு என்ன முடியுமோ பண்ணலாம். அடுத்து சக்கியம். சக்கியம்னா நட்பு, பகவானோட ஃப்ரெண்டா கம்யூனிகேட் பண்றது. நம்ம என்ன பண்றோம், Facebookல யார் யாருக்கோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அவர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இன்னும் அக்செப்ட் பண்ணலையேன்னு வேற வருத்தப்பட்டு இருக்கோம். பகவான் ஒருத்தர் நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காரு, அவரை இன்னும் நாம அக்செப்ட் பண்ணாம இருக்கோம். அவரை எப்ப அக்செப்ட் பண்ண போறோம்? அதனால நாம Facebookல கொடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாம் இருக்கட்டும், நம்மை நோக்கி பகவான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கான். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அது போல தாராளமாக பகவானிடம் பேசலாம். இது நீங்க நான் இல்ல, பெரிய பெரிய மகான்கள்லாம் பண்ணியிருக்கா. திருக்குடந்தை ஆண்டவன் பெரிய மகான், அவர் கும்பகோணத்துல சார்கபாணி பெருமாள் 6ஆம் முதல்வான சேவிக்க வருவார். வந்தா நேரா பெருமாள்கிட்ட வந்து, டேய் எப்படிடா இருக்கார், யார பெருமாளை பார்த்து. சார்கபாணி பெருமாள் படுத்துட்டு இருப்பார். டேய் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, உடம்பெல்லாம் பாத்துக்கோ, என்ன இழைச்சு போன மாதிரி இருக்க அப்படின்னு பெருமாளை கேட்பார்.
எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, சரிடா போயிட்டு வரேன், எல்லாம் பாத்துக்கோ, போயிட்டு வரேன்னு பெருமாளுக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்புவார். பெருமாள் மீது அவ்வளவு ஒரு உரிமை அவளுக்கு, அவ்வளவு அபிமானம். அப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவோமோ தாராளமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, மனசு விட்டு பேசுறதுக்கு நல்ல ஃப்ரெண்டு இல்லைங்கிறா. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு குழந்தைகள்லாம் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அந்த வேதனையை தாங்கிக்க முடியல, டிப்ரெஷன்ல போறேன். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது டிப்ரெஷன்னா பே ஆஃப் பெங்கால்ல வரது மட்டும் தான் டிப்ரெஷன் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்லாம் நான் ஒரே டிப்ரெஷன்ல இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, மோட்டிவேட் பண்ண நல்ல ஃப்ரெண்டு இல்ல. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. பகவான் தான் நமக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவர் தான். என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறீடோ அத்தனையும் ஓப்பனா அவன்கிட்ட பேசலாம். அந்த சக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இப்ப ராமன் வந்து குகனோடையும் சுக்ரீவனோடையும் விபீஷணோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலையா? கிருஷ்ணன் ஒரு உத்தவரோடையும் அர்ஜுனனோடையும் அக்ரூரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலையா? அது போல நம்மூர் கோவில்ல உள்ள பெருமாள், நம்மாத்து பெருமாள் நமக்கு ஃப்ரெண்டு. அவரை விட சிறந்த ஃப்ரெண்டே கிடையாது. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஃபைனலா ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம்னா நம்முடைய எல்லாத்தையுமே அவனுக்குன்னு அர்ப்பணிச்சிடும். அதுதான் சரணாகதின்னு சொல்றோம். என்னையே உன் திருவடியில அர்ப்பணிச்சிடுறேன், என்னை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆத்ம நிவேதனம் சரணாகதி பண்ணவா, அதுக்கப்புறம் எது பண்ணாலும் அவனுக்கு அர்ப்பணித்து அவனுக்கு பூஜையா செய்யறோம். அதனால நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சாலும் ஏதோ நான் படிக்கிறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதுவும் பெருமாளுக்கு செய்யக்கூடிய பூஜை. நீங்க ஸ்கூல்ல போய், அதான் போன ஒர்க் ஷாப்ல அகாடமிக் ஆராதனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க ஸ்கூலுக்கு போய் பாடம் படிக்கும் போது என்ன நினைக்கணும்னா, இந்த புஸ்தகத்துல கூட ஹயக்ரீவராக பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை இந்த பாடத்தை நன்னா படிச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் சரியா எழுதி எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி டீச்சர் சொல்றபடி எல்லாம் கேட்டு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கி அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து இதன் மூலம் லக்ஷ்மி ஹயக்ரீவரை மகிழ்விக்கிறேன், அவருக்கு செய்யும் பூஜைன்னு நினைச்சுதான் அதையும் பண்ணணும். அப்ப ஆத்ம நிவேதனம் நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா நாம் செய்யற செயலையும் அவருக்கு தானே அர்ப்பணிக்கணும். அதனால ஆத்துல பண்ணா அது திருவாராதனம், ஸ்கூல் காலேஜ்ல போய் பண்ணா அகாடமிக் ஆராதனம். அதனால அத்தனையும் அவனுக்குன்னு அர்ப்பணிச்சு நம்ம செய்யறோம், நம்மையும் அவனிடம் அர்ப்பணிக்கிறோம். இந்த 9 பாருங்க, குழந்தைகள் எல்லாரும் செய்யக்கூடியதுதான். சிரவணம், டெய்லி ஒரு 10 நிமிஷம் பகவானை பத்தி கேட்கலாம் இல்லையா? இது எல்லாரும் பண்ணலாம். நீங்க உபன்யாசம் கேட்கலாம், பாசுரம் கேட்கலாம், ஏதோ ஒண்ணு. அவன் புகழ் காதல விழணும். 2 கீர்த்தனம், கார்த்தால எழுந்ததும் ஹரிஹரி, சாப்பிடும்போது கோவிந்தா கோவிந்தா, பயணிக்கும் போது கேசவா கேசவா, படுத்துக்கும் போது மாதவா மாதவா. ஸ்மரணம், கோவில்ல உள்ள பெருமாள் திருமேனிய மனசுல நினைச்சு பார்க்கணும். பாத சேவனம், அவன் அடியார்களோடு பழகி அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அர்ச்சனம், பெருமாளுக்கு புஷ்பம், நம்மளால முடிஞ்ச ஒரு மாலை சமர்ப்பிக்கலாம், இல்லையா 2 புஷ்பத்தையாவது பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கலாம். வந்தனம், விழுந்து சேவித்தல், நமஸ்காரம் செய்தல். தாஸ்யம், நம்மளால என்ன பணிவிடை பண்ண முடியுமோ, உங்களால என்ன சர்வீஸ் முடியுமோ, உடம்பால ஒரு சர்வெண்டா பகவானுக்கு சர்வீஸ் பண்ணணும். சக்கியம், இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் விட்டுட்டு பெருமாளுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகணும். சீக்கிரம் அவர் கன்ஃபர்மேஷனுக்காக காத்துட்டு இருக்கார். அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் 1 வருஷம் ஆனா டெலிட் ஆயிடுங்கிறார். அதனால சீக்கிரமா அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுங்க. அது போல ஆத்ம நிவேதனம், நம்மையே அவனுக்கு அர்ப்பணித்து நாம் செய்யக்கூடிய செயல்களையும் அவனுக்கு அர்ப்பணித்து சரணாகதி பண்ணி வாழ்வது. இத தினப்படி வாழ்க்கையில நாம பண்ணோம்னா நாம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு ஒரு உன்னதமான ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறோம்னு அர்த்தம். இப்ப 6வது பாயிண்ட்டுக்கு வருவோம். பகவானுடைய கருணையை நான் உணரலாமா? அதுக்கு தான் சொன்னோம், லௌகிகத்துல எதா இருந்தாலும் அது 50-50. மோட்சம் போகணும்னா நம்முடைய எஃபர்ட் 0, 100% அவரே பார்த்து கொடுத்துட போறார் அப்படிங்கறத நேற்றே பார்த்துட்டோம். அப்ப இது என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா, ஏதாவது ஒரு சக்சஸ் உங்களுக்கு வருதுன்னா அது பகவான் கொடுத்த பரிசுன்னு நினைக்கணும். வாழ்க்கையில தோல்வி கிடைச்சதுன்னா அது பகவான் கொடுத்த பாடம்னு நினைக்கணும். இஃப் யூ வின், இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். இஃப் யூ லூஸ், இட் இஸ் எ லெசன் ஃப்ரம் காட். அதனால ரெண்டுமே அவர் தான் கொடுக்கிறார். வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நீ வெற்றி கொடுத்தால் அது பரிசு, தோல்வி கொடுத்தால் அது பாடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் தோத்து போனாலும் நாளைக்கு இன்னொரு நன்மைக்காக பகவான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுட்டாருதான். ராமானுஜர் கதை சொன்னேன் இல்லையா? ஸ்ரீரங்கத்தை விட்டு போனார். ஆனா எதுக்கு போனார்னு பார்த்தா, பின்னாடி திருநாராயணபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் இவர் மூலமா உருவாகணும்னு பெருமாள் நினைச்சு அதுக்காக அனுப்பியிருக்கார். அது போல எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் பகவான் வச்சிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் குலசேகர பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தருணும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இப்போ டாக்டர் சர்ஜரி பண்றாரு இல்லையா? இந்த சர்ஜரின்னு டாக்டர் பண்ணும்போது அப்ப அனஸ்தீசியா கொடுத்தாலும் அந்த ஆபரேஷன் பண்ண இடம் வலிக்கும் தானே. ஆனா வலிக்குங்கிறதுக்காக நாம யாராவது டாக்டர் போய் சார் சார் என்ன சார் வலிக்கிறது, ஆபரேஷன் எல்லாம் பண்ணாதீங்கன்னு நாம யாரும் சொல்றது இல்ல.
வியாதி வந்திருக்கு, கட்டி வந்திருக்கு, அதை எடுத்துதான் ஆகணும்னா வலியை பொறுத்துண்டு ஆபரேஷன் பண்றோம். அது மட்டும் இல்ல, காசு கொடுத்து வெட்டு வாங்கிட்டு வர்றது டாக்டர்கிட்ட தான். எங்கேயாவது பணம் கொடுத்து வெட்டு வாங்கிட்ட கதை கேட்டிருக்கேடா? டாக்டர்கிட்ட போனாதான் காசு கொடுத்து சார் கொஞ்சம் பார்த்து நன்னா வெட்டி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் வெட்டுறதுக்கு சம்பாவனை கொடுத்து காசு கொடுத்து வெட்டு வாங்கிட்டு வரோம். ஏன்னா அப்ப வலிச்சாலும் அந்த தையல் பிரிக்கணும், 1008 கஷ்டம் இருந்தாலும் அவர் காட்டரைசேஷன் சூடே வச்சாலும் நம் நன்மைக்காக செய்கிறாருன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அது போலத்தான் பகவான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன், அந்த பெருமாளும் ஒரு டாக்டர். அந்த பகவான் நடுவுல நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கொடுக்கிறார்னா அதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான் கொடுக்கிறார். டாக்டர் நமக்கு ஆபரேஷன் பண்றது நமக்கு வலிக்கிறதுக்காக இல்ல, நம்ம வியாதியை போக்கி நல்லது செய்யறதுக்காக. அது போல பகவான் நமக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் அது ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போல அதுவும் நமக்கு ஒரு நன்மைங்கிறத புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் வராது. அதே சமயம் மோட்சம்ங்கிறது நமக்கு உறுதி. ஏன்னா அதுல நம்ம எஃபர்ட் எதுவுமே இல்லை. 100% அவர் கிரேஸால கொடுக்க போறார். அப்போ மோட்சம் நமக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. உலகத்துல சக்சஸ் வந்தா அது ஒரு கிஃப்ட், தோல்வி டிஃபீட் வந்தா அது ஒரு லெசன். எடுத்துட்டு வாழ்க்கையில மேல மேல போகணும். அதை நாம பழகிட்டோம்னாலே இது இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். சின்ன சின்ன ஃபெயிலியருக்கெல்லாம் டிப்ரெஷன்ல போயிடுறோம், வேற ஏதோ டெசிஷன் எடுக்கிறோம், இல்ல வேற டெம்பரரி பிளஷரை நாடி போறோங்கிற ஒன்னும் வேண்டாம். சக்சஸ்னா கிஃப்ட், டிஃபீட்னா லெசன், அவ்வளவுதான் சொல்லிட்டு அடுத்தடுத்து நீங்க பார்த்து போயிட்டே இருக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 6. ஃபைனலா பாயிண்ட் நம்பர் 7, we are all inclusivென்னு பார்த்தோம் இல்லையா? அதனால யாரையுமே வெறுத்து ஒதுக்குவது அப்படிங்கிறது நம்முடைய சிஸ்டத்துல கிடையவே கிடையாது. நாம எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும். யார் வந்தாலும் நமக்கு வெல்கம் தானே ஒழிய எனக்கு இவர்னா பிடிக்கும் அவர்னா பிடிக்காது. அது பேஸ்ட் ஆன் பர்த்தா இருக்கலாம், பேஸ்ட் ஆன் அவர் ஆணா பெண்ணா, அந்த ஜெண்டர் பேஸ்டா இருக்கலாம். இந்த எந்த பயசும் நம்ம வச்சு கூட அவ பேசுற லாங்குவேஜ், அவளுடைய ரேஸ், அவ ரிலிஜன், நேஷனாலிட்டி, எந்த பேசிஸ்லயுமே நாம யாரையுமே ஒதுக்குறதுங்கிற வழக்கம் மட்டும் நம்ம கிட்ட வரவே கூடாது. ஏன்னா முன்னாடியே இந்த விஷயம் சொன்னேன். அவர் வேற ஒரு ரிலிஜனை சேர்ந்தவரா இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுறவரா இருக்கலாம், அவர் பெருமாளை பத்தியே தெரியாதவரா கூட இருக்கலாம். ஆனா அவருக்குள்ளேயும் பெருமாள் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அவருக்குள்ளேயும் பெருமாள் இருக்காருங்கிறத நாம ரியலைஸ் பண்ணிட்டோம். அப்ப அதை அவர் ரியலைஸ் பண்ணாரோ இல்லையோ நாம எல்லாருக்கும் அன்பு காட்டுவோம், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துவோம், எல்லாருக்குள்ளும் பகவானை காண்போம். அந்த சமத்துவமாக எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த எண்ணம்ங்கிறது நமக்கு வந்துருத்துனாலே, எல்லாருக்குள்ளேயும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நாம ரொம்ப பக்குவப்பட்டுட்டே வரோம்னு அர்த்தம். இத 7th ரெசல்யூஷனாக போட்டுக்கோங்க. இப்ப அப்படியே 1 2 3 4 5 6 7 நமக்கு என்னென்ன ரெசல்யூஷன் கையில வந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன், தமிழ் சான்ஸ்கிரிட் கத்துண்டு மேற்கொண்டு நம்ம ஆழ்வார் பாசுரங்களும் ராமானுஜருடைய ஸ்ரீ சூக்திகளும் மேற்கொண்டு கத்துக்க போறோம். செகண்ட் ரெசல்யூஷன், பகவான் இருக்கான்னு நம்பினா போறாது, அவன் எல்லாத்தையும் பார்த்து கூலி கொடுக்கறான்னு தெரிஞ்சுட்டு ஒரு சிசிடிவி மேல ஓடுறது. அதற்கேற்றபடி நான் இனி சரியாக வாழ்வேன் என்று ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம். மூன்றாவதாக என்ன பண்றோம்? சாஸ்திரம் மூலமா தான் பெருமாளை தெரிஞ்சுட்டோம். அந்த சாஸ்திரத்திலே உறுதியான நம்பிக்கை ராமானுஜருக்கு எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம வளர்த்துக்கணும். நான்காவதாக நாராயணன் தான் தெய்வம்னு புரிஞ்சுது. அப்ப நம் இல்லத்திலும் சரி, கோவிலுக்கு போயும் சரி, அவனை அவ்வப்போது வழிபட்டு கொண்டே இருக்கிறோம். நம்பர் 5, அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்குத்தான் நவவித பக்தின்னு பார்த்தோம். அதை எப்படியெல்லாம் அன்றாட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி, உங்களுடைய அகாடமிக்ஸையும் பெருமாளுக்கு செய்யற ஆராதனம் நினைச்சு அகாடமிக் ஆராதனமும் பண்ணி பகவானை வழிபடும். அதுக்கப்புறம் நம்பர் 6 என்ன பார்த்தோம்? பகவானுடைய கருணைங்கிறது நமக்கு எப்போதும் இருக்கு. ஒருவேளை ஒரு ஃபெயிலியர்னாலும் அது ஒரு லெசன் தானே ஒழிய அது அவ்வளவுதான் லைஃப் ஓவர்னு அர்த்தம் இல்லை. சக்சஸ் வந்ததுன்னா நிச்சயமா அது பகவான் கொடுத்த பிரைஸ். அப்படி நாம எடுத்துட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவா லைஃப பாக்குறதுக்கு பழகிக்கணும். டாக்டர் வெட்டினாலும் நன்மைக்காகத்தான் வெட்டுவார். அது போல பகவான் கஷ்டம் கொடுத்தாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் கொடுப்பார். அதுல சந்தேகம் வேண்டாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம ஆல் இன்க்ளூசிவாக, அது ஆண்கள் பெண்களா இருக்கலாம், அல்லது எல்லா லாங்குவேஜ் பேசுறவாளா, வெவ்வேறு நேஷன்ஸ் சேர்ந்தவாளா கூட இருக்கலாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து அல்டிமேட்லி எல்லா உலகத்தையும் ஆள்றவர் ஒரே பெருமாள் தான். நாம ஹிந்துஸ்க்கு மட்டும், வைஷ்ணவாளுக்கு மட்டும் தான் பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. எல்லாரையும் படைச்சவர், மற்றவா வழிபடுற தெய்வங்களையும் படைச்சவர் யாருன்னா நம்ம பெருமாள் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு கீழே தான் எல்லாரும் வந்தாகணும். சோ நாமும் ஆல் இன்க்ளூசிவா ஒரு பிராட் மைண்டை வளர்த்துட்டு அதன் மூலம் எல்லாரோடும் சேர்ந்து எல்லாருக்கும் நன்மை, லோகக்ஷேமம் என்ன அப்படிங்கிறத பாக்குற அளவுக்கு நம்ம பழகிட்டோம்னா நமக்கு நிச்சயமாக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுவரை நம்ம எந்த லெவல்ல இருந்தோமோ ஒருபடி நிச்சயமாக மேல போயிட்டோம்னு அர்த்தம். இதுதான் 7 ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த 7 ரெசல்யூஷனோட இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிட்டா இப்ப நாளைய தினம் இன்னும் அப்ளைடு. இப்போ நேத்துக்கு ஒரு தியரி ஃபார்மேட்ல பார்த்தோம், இன்னைக்கு பிராக்டிக்கலா பார்த்தோம், நாளைக்கு ரியல் லைஃப் செனாரியோஸ் வச்சுட்டு
இந்த கான்செப்ட் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல்ல பார்க்க போறோம். அது எப்படிங்கிறது நாளைக்கு நீங்கள் அவளோடு காத்திருங்கள். இப்போ நீங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும்னா அதுக்கு இப்போ ஓபன் பண்ணிடுறேன். You can unmute yourself and ask if you have any questions. இந்த சந்தியாவந்தனம் அண்ட் வேதம்லாம் சொல்றது லேடிஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா, இல்ல லைக் நீங்க சொன்ன மாதிரி அது வெறும் சாய்ஸா இருக்கா? சாய்ஸ்ன்னு இல்ல, நான் பயாலஜின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, பிசியாலஜி பயாலஜின்னு. லேடிஸோட பாடி கண்டிஷன்ஸ் அண்ட் அவளுடைய யூட்ரஸ் இதோட அமைப்பெல்லாம் இருக்கும்போது வேதம் சொல்றதுங்கிறது அவளுக்கு பயாலாஜிக்கலா நல்லது இல்லைன்னு ஒரு தியரி சொல்றாங்க. என்னன்னா, இப்போ வேதம் மந்திரம் சொல்லும் போது, இப்போ ஆண்கள் வேதம் சொல்லும் போது நீங்க கவனிச்சா தெரியும், வயத்துல இருந்து அடி வயத்துல இருந்து அந்த ஸ்வரம் வரும். சில பேர் பேசும்போது சொல்லுவா இல்லையா, சில பேர் நேசல் இன்டோனேஷன்ல என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு பேசுறாருன்னா அவர் நேசலா பேசுறாருன்னு அர்த்தம். என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா அடி வயத்துல இருந்து அந்த சவுண்ட் வருதுன்னு அர்த்தம். வேத மந்திரங்கள் சொல்லும் போது அந்த சவுண்ட் எப்படி வரும்னா அடிவயத்துல இருந்து வருமா. லேடிஸ்க்கு அந்த யூட்ரஸ் இருக்கு, அதுதான் வந்து பின்னாடி அவளுக்கு சைல்டு பர்த் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். வேத ஸ்வரங்களை அப்படி அடிவயத்துல இருந்து சொல்லி சொல்லி லேடிஸ் சொன்னா அது அன்னெசரி ஸ்ட்ரெயின் யூட்ரஸ்ல ஏற்படும். அதனால அதை அவ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜென்ஸுக்குன்னு மட்டும், ஜென்ஸுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா பயாலஜிக்கலா எப்படி படிச்சிருக்காரு, லேடிஸ்க்கு தான் யூட்ரஸ் கொடுத்திருக்காரு, தாய்மைங்கிறது அவளுக்கு தான் இருக்கு. அதனால அவ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றான். ஆனா வேதத்தோட அர்த்தம் என்னவோ அதை லேடிஸும் தெரிஞ்சுக்கலாம். அந்த அர்த்தத்தை இதிகாச புராணங்களை அவ படிக்கலாம், அதுலயும் அந்த அர்த்தம் கிடைச்சிடும். ஆழ்வார் பாசுரங்கள் படிக்கலாம், அதுலயும் அர்த்தம் கிடைச்சிடும். வேதத்துல என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேதத்துல உள்ள வேர்ட்ஸ சொல்றது வந்து அங்க மேட்டர் கிடையாது, ஸ்வரம் தான் விஷயம். வேதத்தை அந்த ஸ்வரத்துல சொல்லணுங்கிறது தான் முக்கியம். அந்த ஸ்வரம் சொல்லணும்னா அடிவயத்துல இருந்து வரணும். அது பிசியாலஜிக்கு நல்லது. Rishikesh, தரவ ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில இருக்கு இல்லையா, சோ அது எப்படி ரகசியமா இருக்கும்? எப்படின்னா சரம ஸ்லோகம்ங்கிறது பகவத்கீதையில இருக்கு. ஆனா அதுக்கு இன்னொரு ஆள் பொருள் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருக்கு அதுக்கு ஒரு சீக்ரெட் மீனிங் சொல்லி கொடுத்தார். அந்த மீனிங் தான் ரகசியம். ஓகேயா, நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் என் வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறேன். அப்ப என் பொண்ணு வந்து என்கிட்ட போக சொல்லுவா, அப்பா எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வாம்பா. கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வான்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வான்னு அர்த்தம். என் பொண்ணு என்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வான்னா பொம்மை கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வான்னு அர்த்தம். கரெக்ட் தானே? என்ன சொல்றேன்னு புரியுறதா? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்? என்ன ஸ்டாண்டர்ட்? ஃபோர்த். அப்ப உங்களுக்கு புரியும். ஃபோர்த். என் பொண்ணு வந்து என்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பொம்மை கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வான்னு தான் அர்த்தம். ஒரிஜினல் கம்ப்யூட்டர் கேட்கறான்னு அர்த்தம் இல்ல. ஃபோர்த் படிக்கிற குழந்தைக்கு கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஆனால் என் ஒய்ஃப் என்கிட்ட வெளில போகும்போது மறக்காம கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வாங்கங்கிறா. என் ஒய்ஃப் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வான்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டருங்கிற வேர்டு ஒண்ணுதான். ஆனா அத பொண்ணு சொன்னா பொம்மை கம்ப்யூட்டர், ஒய்ஃப் சொன்னா உண்மை கம்ப்யூட்டர். கரெக்டா? அது போல சரம ஸ்லோகம்ங்கிறது ஒரே ஸ்லோகம் தான். அது அர்ஜுனனுக்கு சொல்லும் போது அவன் கான்டெக்ட்ல மீனிங் வேற. ஆனா அதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு சீக்ரெட் மீனிங் இருக்கு. அது பாருங்க, ஒருத்தருக்கு அதுக்குள்ள கேட்டார், வாட் இஸ் தட் சீக்ரெட் மீனிங்? அது மேலோட்டமா மட்டும் சொல்றேன், அது ஆழ்ந்த அர்த்தங்கிறது நீங்க ஆச்சாரியன்ட்ட நேரா தெரிஞ்சுக்கணும். அதாவது பகவானை நம் முயற்சியால் அடைய முடியாதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டு பகவான் திருவடியிலேயே சரணாகதி பண்ணணும். பெருமாளே கதின்னு சரணாகதி பண்ணா நம் பாப்பங்கள் எல்லாம் போக்கி அவர் நமக்கு மோட்சம் கொடுத்துருவார். நீ சரணாகதி பண்ணு, நான் மோட்சம் தரேன், பயப்படாதே அப்படிங்கிறது அதுக்கான அந்த உட்பொருள். அர்ஜுனனுடைய சென்ஸ்ல அதுக்கு மீனிங் வந்து அவன் கான்டெக்ட்டுக்கு அதுக்கு மீனிங் வேற, நமக்கு உட்பொருளுக்கான மீனிங் வேற. அப்போ அது ரகசியம்ங்கிறது என்னன்னா ஸ்லோகம் ரகசியம்னு இல்ல, அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரகசியம். திருப்பாவை புக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். திருப்பாவை வந்து கிடைக்காதது இல்ல. வேர்ப்பு கெட் திருப்பாவைன்னு கேட்டிருக்கார். ஒரிஜினல் மீனிங்னா அதுக்கு வியாக்கியானங்கள். என்ன ஒண்ணுன்னா வியாக்கியானங்கள் கொஞ்சம் கஷ்டமான தமிழ் இருக்கும், அதுதான் தமிழ் முன்னாடியே படிக்கணும்னு நம்ம சொன்னது. புத்தூர் சுவாமி திருப்பாவை வியாக்கியானங்கள்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு, எக்ஸ்டென்சிவா எல்லாமே. சிம்பிளா திருப்பாவை வேணும்னா யூடியூப்ல அடியனே வருஷ வருஷம் திருப்பாவை சொல்லிட்டு இருக்கேன், அது கேளுங்க. 3D திருப்பாவை, 2D திருப்பாவை, 7D, 8D நாடக திருப்பாவை,
இப்ப வெர்ஷன் 2 திருப்பாவை இப்படி எல்லாம் போட்டு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பேர் போட்டு திருப்பாவை சொல்லியிருக்கேன். அதை நீங்க கேளுங்க. கேன் லேடிஸ் ஆல்சோ டூ சந்தியாவந்தனம்? அகைன் இதேதான். சந்தியாவந்தனம்ங்கிறது ஜென்ஸுக்கு பிரிவிலேஜ் கிடையாது, அது அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. லேடிஸ்க்கு பண்ணணும் தேவையில்லை, ஜென்ஸை தான் பண்ண சொல்லியிருக்கா. ஹம்சினி அன்மியூட் பண்ணி கேளுக்கண்ணா. हरे नमस्कारम स्वामी स्वामी पंच संस्कारम को शरणागति को ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல, பஞ்ச சம்ஸ்காரம்ங்கிற அந்த ஒரு சடங்கு, ஒரு ரிச்சுவல் பண்றோம் இல்லையா, அதோட சேர்ந்து பண்றதுதான் சரணாகதி. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நாம பார்க்க வேண்டாம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, மேரேஜும் தாலி கட்டுறதும் ஒண்ணா? மேரேஜ்ல ஒரு பார்ட் தாலி கட்டுறது, அது போல நீங்க பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணும் போதே அத்தோடைய பெருமாள்கிட்ட சரணாகதிங்கிறது பண்ணிடுவா. சில தனியா பண்ணாலும் கூட பஞ்ச சம்ஸ்காரம்ங்கிறது அதுக்கான பிகினிங் பாயிண்ட். இட் வில் பி ஃபாலோட் பை சரணாகதி எனிவே. ராமானுஜர் அட்வைஸ்ல மிச்சம் உள்ள 3 என்னன்னு கேட்டிருக்காரு. மிச்சம் உள்ள 3 என்னன்னா, ஒண்ணு ஏதாவது ஒரு கோவில்ல இருந்து பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணணும், இன்னொன்னு திருநாராயணபுரம் மேல்கோட்டையில கைங்கரியம் பண்ணணும். இந்த 5மே பண்ண முடியாதவா இத பண்றவர் யாராவது இருந்தாருன்னா அந்த பக்தருக்கு அடியவராக ஆயிடும். Adit, Ashwath, you can ask. காயத்ரி மந்திரம் லேடிஸ் சொல்லலாமா? சொல்ற வழக்கம் இல்லை. ஏன்னா காயத்ரி மந்திரம்ங்கிறது உபதேசம் வாங்கினா தான் சொல்லணும். எந்த ஃபார் தட் மேட்டர் எந்த மந்திரமா இருந்தாலும் நீங்க உபதேசம் வாங்காம மந்திரம் சொன்னா அது ஒர்க் ஆகாது, சொல்லவும் கூடாது. காயத்ரி மந்திரம் எப்போ உபதேசம் பண்ணுவான்னா, பூணல் போட்டாதான் உபதேசம். பூணல் போட்டா மட்டும்தான் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணலாம். பூணல்ங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ஸுக்கு தான் அது பண்ண முடியும் ஃபார் பிராக்டிக்கல் ரீசன்ஸ். பேர் பாடியா மேல வந்து இப்போ கீழே மட்டும் வேஷ்டி கட்டிக்கிறோம், இடுப்புல அங்கவஸ்திரம் கட்டிக்கிறோம், அதுக்கு மேல பூணல் போட்டு சம்ஸ்காரம் பண்றதுங்கிறது பயாலாஜிக்கலி அண்ட் பிசியலாஜிக்கலி மேலுக்கு தான் பாசிபிள். ஃபீமேலுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால மேலுக்கு உபநயனம் பண்றா, அவளுக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்றா, அவர்கள் அந்த காயத்ரியை சொல்லுவா. அப்ப நீங்க நார்மலா என்ன கேள்வி கேட்கணும், அப்ப ஃபீமேலுக்கு காயத்ரி இல்லையா? இருக்கு. அதுதான் ராமானுஜர் உற்றந்தாதி பிரபன்ன காயத்ரி. அதனால லேடிஸ் இவர் 108 காயத்ரி மந்திரம் சொல்லணும், அவ ராமானுஜர் உற்றந்தாதி 108 பாசுரங்கள் அவசரம். வேற யாருக்கான ஏதாவது கேட்கணுமா? Anyone else has any questions for now? வந்து எனக்கு வந்து பூணல் போட்டாச்சு. ஆக்சுவலா வந்து எனக்கு இன்னும் சமாஸ்ரயணம் பண்ணல. ஆனா வந்து என்னோட அப்பா வந்து சந்திரன் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வந்து ட்ரிப்ளிகேன் கோவில்ல போறா. ஏன் வந்து சமாஸ்ரயணம் வந்து பண்ண மட்டும்தான் வந்து ஏன் அது பண்ணலாம்? இது புரியல. சந்திரன் அரைக்கிறது ஏன் சமாஸ்ரயணம் பண்ண மட்டும்தான் பண்ணலாம்? சமாஸ்ரயணம் திவ்ய பிரபந்த சந்தையா? இல்ல, சந்தனம் அரைக்கிறது. சந்தனம் அரைக்கிறது. சந்தனம் அரைக்கிறது. அதுவா? ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். இப்போ கோவிலுக்கு பூ வாங்கிட்டு போறேன் இல்லையா, கோவிலுக்கு பூ வாங்கிட்டு போய் பட்டர் சுவாமி கையில கொடுத்தா பட்டர் என்ன பண்ணுவார், அந்த பூவை நேரா பெருமாளுக்கு சாத்த மாட்டார், அதுல கொஞ்சம் தீர்த்தம் தெளிப்பார். தீர்த்தம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட சேர்க்கிறார். ஏன் அதை நேரா சமர்ப்பிக்க வேண்டியதானே, ஏன் தீர்த்தம் சேர்த்தார்? ஏன்னா நாம வாங்கிட்டு போன அந்த பூ மாலையில ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம், அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஒரு ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டோம்னா அந்த வாட்டர் வந்து அதை பியூரிஃபை பண்ணிடும், பியூரா சமர்ப்பிக்கிறோம். அது போல இந்த உடம்பு, இந்த ஜீவாத்மா, இதுல நிறைய அழுக்கு இருக்கும். இந்த அழுக்கோடையே நாம போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடாது. அதனால பஞ்ச சம்ஸ்காரம்னு சமாஸ்ரயணம்னு பண்றதுங்கிறது ஒரு பியூரிஃபிகேட்டரி ரிச்சுவல். எப்படி மாலையில தீர்த்தம் தெளிக்கிறோமோ, உடம்புல சங்கு சக்கரம் ஊத்திடுறோம், ஊத்திட்டா அது பியூர் ஆயிடுறது. இப்போ போய் சந்தனம் அரைச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு,
இப்ப புரிஞ்சுதா? ம். அவ்வளவுதான். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் சமாஸ்ரயம். சீக்கிரம் நீனும் சமாஷனம் பண்ணிட்டு போய் சந்தனம் சீக்கிரம் அரைச்சிடும். ஓகே. சரியா? 87048ன்னு ஒருத்த லாகின் பண்ணிருக்கேளே நீங்க ஆ. அன்மியூட் பண்ணி கேளுங்க. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆ. ஏன் சுவாமி, திருக்குமாரன் 17 வயசு ஆயிட்டு இருக்கு. இப்ப ஆ. இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கோ ஏதாவது வீக்லி ஒன்ஸ் நம்ம சம்பிரதாயத்தை பத்தி சில விளக்கங்கள் ஒரு தெளிவு கொடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி ஏதாவது கிளாஸஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். நீங்க ஸ்ரிட் டீடைல்ஸ் அண்ட் எஸ்டிடி பாடசாலாவை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அவ ரெகுலரா நிறைய நடத்திட்டு இருக்கா. அடியே தன்யாஸ்மி ஸ்ரீமதி. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சமாஷயனம்னு சாட்ல அதுக்கு கேட்டு. தான் நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். அந்த ஸ்பிரிங்க்லிங். சாகேத் ராம் கேட்ட நேரத்திலேயே ஹர்ஷினியும் அதை போட்டிருந்தா. கடவுள்கிட்ட எனக்கு எது நல்லதோ அதை ஆராய்ந்து கொடுன்னு கேட்கும்போது எது நமக்கானதுன்னு எப்படி கடவுள் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை அவர் பிரசாதம்னு எடுத்துட்டு இருக்கோம். அவர் என்ன கொடுத்தாலும் அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுட்டா அவர் ஒன்னும் தூங்கிட்டு இருக்கல, அவர் நன்னா முழிச்சுட்டு தான் இருக்கார். அவர்கிட்ட நாம ஒப்படைச்சிட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் கொடுக்கறத நாம தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, இஸ் தேர் எனி ஸ்லோகா தட் கேர்ள்ஸ் கேன்? ஸ்லோகங்கள் எல்லாருமே சொல்லலாம். ஸ்லோகங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதனால ஸ்லோகங்கள் இஸ் காமன் ஃபார் ஆல். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வேதத்துக்கு தான். வேதத்துக்கு ஏன் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற ரீசனும் சொல்லிட்டோம். ஆக்சுவலி அந்த கொஸ்டின் அவ ஏன் அதுக்கப்புறம் கேட்டான்னு தெரியல. வேதம் சொல்லும் போது ஜென்ஸோட பிசியாலஜிக்கு அடிவயத்திலேருந்து சொல்ல முடியும் அந்த ஸ்வரங்கள். லேடிஸ்க்கு அந்த அடிவயத்திலேருந்து ஸ்வரம் சொன்னா அது அவளுக்கு சில பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துங்கிறதுனால வேதங்கள் அவளை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கு. வேற எதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மந்திர உபதேசம் வாங்கினா, இப்போ அஷ்டாட்சரம் வாங்கினா எப்படி வாங்குறாளோ அதன்படி லேடிஸ் அஷ்டாட்சரம் சொல்ல போறா. ஜென்ஸ் வாங்கினா அவ சொல்ல போறா. இப்போ ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாரும் தான் சொல்றா, ஸ்தோத்திர பாடம் எல்லாரும் தான் சொல்றா, இதிகாச புராணம் எல்லாரும் தான் சொல்றா. சுவாமி அது எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? அவர் தான் தந்தது அப்படின்னு. கொடுக்கறது அவர் தான். பலம் அத உபபத்தேகேன்னு பிரம்மசூத்திரம். உனக்கு வாழ்க்கையில எந்த பலன் வந்தாலும் அது பகவான் தான் கொடுத்ததுன்னு அர்த்தம். அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைங்க. நீ பார்த்து கொடுன்னு சொல்லுங்க. என்ன வரதோ அவர் கொடுத்ததுன்னு நம்பி ஏத்துக்கோங்க. ஒருவேளை உங்களோட புரிதல்ல தப்பு இருந்தா அதை பெருமாளே கரெக்ட் பண்ணிடுவார். கவலைப்படாது. அஸ்வத், அடியேன் உங்க கிருஷ்ணகிரியில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. சரி, இன்னைக்கு மணி 9:30 ஆறுது. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். குழந்தைகள்லாம் இன்னைக்கு கத்துண்டது நேத்திக்கு நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் எல்லாத்தையும் வைப்பா, ரெடி ஆயிடுங்க. ஆமா, எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வரணும், ஞாபகப்படுத்திட்டு வரணும். வந்தேன்னாக்க நாளையோட செஷன்ல நன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டுமாரோ இஸ் கோயிங் டு பி மோர் இன்டராக்டிவ். சுவாமி கொஞ்சமா பேசுவார், நீங்கள்லாம் நிறைய பேசணும்னு சுவாமி எதிர்பார்க்கிறார். அப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இன்னும் என்ன புரிய வைக்கணுங்கிறது சுவாமிக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ டுமாரோ ஐ வாண்ட் மோர் பார்ட்டிசிபேஷன் and more active listening and active presence from everybody. இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கோதா கோவிந்தா. சுபராத்திரி. கோவிந்தா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கோவிந்தா கோதா கோவிந்தா ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜன். ஸ்ரீமதே ராமானுஜன். ஹரே கிருஷ்ணா. அடியே உத்தரவு வாங்கிக்கிறேன் சுவாமி.